அத்தியாயம் 1. யோ பெருசு, எங்கயா பாக்குற? இன்னும் கொஞ்சம் டில்டப் பண்ணு, என் கைக்கு சென்டர் பண்ணு. அசிஸ்டன்ட் கேமராமேன் தன் வலது கையை உயர்த்தி பொசிஷன் காட்ட 1 kV லைட்டை சொல்லப்பட்டபடி கோணம் உயர்த்தி வைத்தார் லைட் பாய் ஆறுமுகம். எந்த யூனிட்டோடு வேலை பார்த்தாலும் யாரும் அவரை பெயர் சொல்லி அழைப்பதில்லை. பெருசு இல்லையென்றால் ஐயா தாடிக்காரரே. லைட் பாய் என்பது தொழில் சொல். நியாயமாக பார்த்தால் லைட்மேன் என்றுதான் அவரை குறிப்பிட்டாக வேண்டும். 52 வயது, தலையில் நரை இல்லை. ஆனால் அடர்த்தியான தாடியில் நிறைய நரை வந்துவிட்டது. தமிழர்தான். ஆனால் வேலை தேடி பம்பாய் போய் எதுவும் கிடைக்காமல் ஒரு அவுட்டோர் யூனிட் வேனுடைய கிளீனராக வாழ்வை துவங்கி யூனிட் லைட் பாயாகி கல்யாணம் செய்து குழந்தை பெற்று மனைவியை இழந்து மகளை வளர்த்து படிக்க வைத்து வாழ்வில் நிறைய வருடங்கள் பம்பாயிலேயே ஓட்டிவிட்டு இப்போது சென்னைக்கு வந்து செட்டில் ஆகி 1 வருஷம் ஆகிவிட்டது. தீநகர் குப்புசாமி தெருவில் KKS அவுட்டோர் யூனிட்ஸின் அலுவலகம் இருக்கிறது. அவர்களிடம் மொத்தம் 8 அவுட்டோர் யூனிட்டுகள், 12 கேமராக்கள் இருக்கின்றன. ஆறுமுகம் சென்னை வந்ததும் யூனியனுக்கு சென்று தன் பம்பாய் யூனியன் கார்டு காட்டி உரிய பணம் கட்டி உறுப்பினராகிவிட்டார். பம்பாயில் 20 வருட சர்வீஸ் என்றதுமே KKS யூனிட்டில் உடனே சேர்த்து கொண்டு விட்டார்கள். வெள்ளையில் காட்டன் சட்டை, வெள்ளை அரை டவுசர், இதுதான் அவரின் வேலை நேர உடை. அவராகவே அமைத்து கொண்ட யூனிஃபார்ம். நெற்றியில் இரவு பகல் எந்த நேரமும் குங்குமம் இருக்கும். ஆறுமுகத்திற்கு பீடி சிகரெட் பழக்கம் ஏற்படவே இல்லை. ஆனால் பான் வழக்கம் உண்டு. டவுசர் பாக்கெட்டில் பாலித்தீன் பையில் போடப்பட்ட 120 ஜர்தா பீடா எப்போதும் ஸ்டாக் இருக்கும். ஏன்யா தாடி, உனக்கு என்ன செவுடா? இன்னொரு ஃபில்டர் மாட்டுன்னு 2 தடவை சொல்லிட்டேன். ட்ராலியின் மேல் பொருத்தப்பட்டிருந்த ஏரி பிளஸ் கேமராவில் ஜூம் லென்ஸை பொருத்தி கொண்டிருந்த ஆபரேட்டிவ் கேமராமேன் பன்னீர்செல்வம் சட்டென்று நிமிர்ந்தான். ஏன்பா தனபால், உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? கொஞ்சம் மரியாதையா பேசு என்றான். ஏன் இப்ப என்ன மரியாதை குறைச்சலா பேசிட்டேன் என்றார் அந்த தனபால் சற்றே கோபமாக. காது செவிடான்னு கேட்கல? 2 தடவை சொல்லியும் சில மாதிரி நின்னா அப்படித்தான் யாரும் கேட்பாங்க. உன் வேலையை பாரியா நீ? பன்னீர்செல்வத்திற்கு சுர் என்று கோபம் வந்துவிட்டது. கேமராவை விட்டுவிட்டு தனபால் அருகில் வந்தான். அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் உன்னோட வயசும் ஒன்று. ஏதோ ஞாபகத்துல கவனிக்காம இருந்திருக்கலாம். இன்னொரு தடவை சொன்னா குறைஞ்சா போயிடுவ. மன்னிப்பு கேளு. என்ன தலைவரே, பேசாம நிக்கிறீங்க? ஆறுமுகத்தை அவன் தலைவரே என்றுதான் அழைப்பது வழக்கம். அவரை அவனுக்கு பிடிக்கும். அன்போடு அவனாக வந்து அவரிடம் அடிக்கடி பேசுபவன் அவன். இல்ல தலைவரே, இந்த மாதிரி எல்லாம் நீங்க இடம் கொடுக்க கூடாது. அட நீங்க போங்க பன்னீரு என்று ஆறுமுகமே அவன் புஜத்தில் கை வைத்து கேமராவை நோக்கி தள்ளி நடத்தினார். சற்று தள்ளி அந்த புதுமுக நடிகைக்கு காட்சியை விளக்கி கொண்டிருந்தார் டைரக்டர். அவரை சுற்றி கிளாப் போர்டு, ஷூட்டிங் ஸ்கிரிப்ட், ஷார்ட் ரிப்போர்ட், கண்டினியூட்டி நோட் என்று ஆளாளுக்கு ஒன்றை ஏந்தி கொண்டு உதவி டைரக்டர்கள் நின்றார்கள். அந்த ஷாட்டுக்காக லைட்டிங் செய்து முடிக்கப்பட்டதும் ஃபீல்டை விட்டு சற்று விலகி வந்து நெற்றியில் முத்து கோர்த்திருந்த வியர்வையை வழித்து போட்டார் ஆறுமுகம். டிராயர் பாக்கெட்டில் இருந்த ஜர்தா பீடாவை எடுத்து கடைவாயில் வைத்துக்கொண்டு கடிக்க துவங்கினார். இனி அந்த ஷாட்டில் எடுக்கப்படும் டேக் ஓகே ஆகி அடுத்த ஷாட் துவங்கும் வரை அவருக்கு வேலை கிடையாது. அந்த ஷாட் முடிந்ததும் லஞ்ச் பிரேக் என்று அறிவிக்கப்பட்டது. இவர் இருந்த இடத்தை நோக்கி பன்னீர்செல்வம் மெதுவாக நடந்து வந்தான். என்னாச்சு தலைவரே, உடம்பு எதுவும் சரியில்லை அவங்களுக்கு? இல்ல தம்பி, காலையில புறப்பட்டப்ப என் பொண்ணு விரல்ல வெட்டிக்கிட்டா. நிறைய ரத்தம் வந்துருச்சு. டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு வந்தேன். போனாலா இல்லையான்னு தெரியல. அதே நினப்புல வேலையில கவனம் தவறிட்டேன். இருந்தாலும் நேத்து முளைச்ச பைய செவிடான்னு கேக்குறப்ப சைலண்டா நின்னுட்டீங்களே. யாருடா செவிடு? பல்ல பேத்துருவேன்னு ஒரு மிரட்டி இருந்தா அரண்டு போறவன் தான். அதை விடுங்க தம்பி, என் பேர்ல தப்பு இருக்கு. அவனை சொல்றதுல அர்த்தம் இல்ல. இன்னைக்கு நைட் ஷூட்டிங் அப்படியே கண்டினியூ ஆக போறதா சொன்னாங்களே. அப்படியா? அப்படித்தான் சொல்றாங்க. லைட் பிளான் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் ஹைதராபாத்ல இருந்து கார்ல வந்துகிட்டு இருக்காராம். அவர் வந்து சேர்ந்துட்டாருன்னா அப்படியே பிரேக் இல்லாம கண்டினியூ ஆகும்னு சொல்றாங்க. வாங்க சாப்பிட போகலாம். இல்ல தம்பி, நீங்க போங்க, எனக்கு பசி இல்ல. நல்ல கதை. நெருப்பு மாதிரி சுடுற லைட்டுக்கு பக்கத்துல நின்று வேலை பார்த்தீங்க. பசி இல்லைன்னா எப்படி? அட, உங்க பொண்ணுக்கு சரியா போயிடும் தலைவரே. சின்ன காயந்தானே, வாங்க எந்திரிங்க. அவருக்கு கை கொடுத்து எழுப்பினான் பன்னீர்செல்வம். அத்தியாயம் 2. எக்ஸ்கியூஸ் மீ மேடம் என்று வாசலில் குரல் கேட்டது. அவன் ஜீன்ஸ் அணிந்திருந்தான். டி-ஷர்ட், பங்க் தலைமுடி, பூமா ஷூ, கையில் புகையும் சிகரெட், வீட்டு வாசலில் ஸ்போர்ட்ஸ் மாடல் சின்ன சைக்கிள். அவனை பார்த்ததுமே எரிச்சல் ஏற்பட்டது அவளுக்கு. இந்த வீட்டிற்கு அவன் வருவது 3வது தடவை. வேண்டுமென்றே வம்பு பண்ணுவதற்காகவே வருகிறவன்.
இரட்டை அர்த்தத்தில் பேசுகிறான். முதல் தடவை வந்தபோது ஷூ காலுடன் உள்ளே வந்து, மேடம் நான் படிச்சிருக்கேன், வேலை கிடைக்கல, உங்ககிட்ட அசிஸ்டண்டா சேரலாமேன்னு வந்தேன். காஜா எடுக்கிற வேலையா இருந்தாலும் சரிதான், எப்பையிலிருந்து வேலைக்கு வரட்டும் என்றான் கள்ளத்தனமாக சிரித்து. எனக்கு அசிஸ்டன்ஸ் யாரும் தேவையில்லை, தேவைப்படுறப்ப சொல்றேன், இப்ப வெளியில போறீங்களா என்றாள் வெடுக்கென்று. போயிடுறேன், என் பேர் கூட தெரிஞ்சுக்க வேணாமா நீங்க? உங்க பேரை நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. பாத்தீங்களா இப்படி வெட்டி பேசுறீங்களே, இப்பதானே சொன்னீங்க அசிஸ்டன்ட் தேவைப்படுறப்போ சொல்றேன்னு. என் பேரு விலாசம் எல்லாம் தெரிஞ்சிருந்தாதானே சொல்ல முடியும். என் பேரு தீபக். இந்த வீட்ல அழகா தைக்கிற பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க, தைக்கிற பொண்ணும் அழகா இருக்கும்னு சொல்லிவிட்டாங்க. சுர்ரென கோபம் ஏற அவனை பார்த்தபோது டேக் இட் ஈஸி என்று புன்னகைத்து விட்டு போய்விட்டான். அவள் அப்பாவிடம் சொல்லலாமா என்று யோசித்து வேண்டாமென விட்டுவிட்டாள். போன வாரம் தீபக் மறுபடி வந்திருந்தான். இந்த முறை கையில் ஒரு துணி பார்சலோடு. முறைக்காதீங்க மேடம், நான் வேலை கேட்டு வரலங்க, இந்த தடவை கஸ்டமரா வந்திருக்கேன், இந்தாங்க துணி, இதுல 2 மீட்டர் இருக்கு, எனக்கு உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல சட்டை தச்சு கொடுங்க. நான் லேடிஸ் மெட்டீரியலும் குழந்தைகளுக்கும் தான் தப்பேன், இடத்தை காலி பண்றீங்களா என்றாள் சூடாக. உங்க வீட்ல வந்து குடியிருக்கேனா, என்ன காலி பண்ண சொல்றீங்களே? ஆம்பளை குழந்தைக்கு சட்டை தச்சு கொடுத்துருக்கீங்களே, நான் பார்த்தேனே, அதான் சொன்னேனே குழந்தைங்க ட்ரெஸ் தான் தப்பேன்னு. ஒரு சின்ன பையலுக்கு தைக்கிற அதே சட்டைய பெரிய சைஸா தைக்க போறீங்க, அவ்வளவுதானே? பம்பாய் ஸ்பெஷலிஸ்டுக்கு இது என்ன பிரமாதமா? கமான், அளவு எடுத்துக்கங்க. யாராச்சும் வருமானத்தை வேணாம்னு சொல்லுவாங்களா? உங்க அழகான கையால தைக்க போறதால வேணும்னா 10 ரூபாய் அதிகமா சார்ஜ் தரேன். ஆத்திரம் ஏற்பட்டாலும் அவனை எப்படி சமாளிப்பது என்று அவளுக்கு புரியவில்லை. ஏன் இப்படி என்கிட்ட அடிக்கடி வந்து வம்பு பண்றீங்க என்று நேரடியாகவே கேட்டுவிட்டாள். எல்லாம் அம்பிகை அருளுக்காகத்தான். தீபக் இந்த அம்பிகைக்கு தீபாராதனை காட்டணும், பாலாபிஷேகம் நடத்தணும். எங்க எப்போன்னு உற்சவ தேதி சொல்லிட்டா பரவாயில்ல. யூ ராஸ்கல் என்று அவனை அடிப்பதற்கு கையை ஓங்கினாள். ஓங்கின கையை தடுத்து பிடித்தான் அவன். அப்பன் சினிமால இருக்கிறவன், அதுவும் பல வருஷம் பம்பாயில இருந்தவன். நீ என்ன கண்ணகி வேஷம் போடுறியா? பெரிய இடத்துல இருந்து கார் அனுப்பி கூட்டிகிட்டு போனாதான் போவியா? நேத்து கூட பார்த்தேனே எம்எல்ஏ வீட்டு காண்டஸா கார்ல, மறுக்க முடியுமா நீ? அடைச்சி, அவங்க வீட்டு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நான் தான் தச்சு கொடுக்குறேன், அதுக்காக அழைச்சிக்கிட்டு போனாங்க. நாங்க கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எங்களை கேவலப்படுத்தாத, தயவு செஞ்சு வெளியில போ என்று கிட்டத்தட்ட கண்ணீரோடு கெஞ்சினாள். அவளை உற்று பார்த்துவிட்டு போய்விட்டான். இனி வரமாட்டான் என்று நினைத்தாள். இதோ மறுபடி வந்து நிற்கிறான். தீபக் புன்னகைத்தபடி உள்ளே வந்து அவனாக ஸ்டூல் எடுத்து போட்டு அமர்ந்தான். இந்த தடவை எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது என்று ஒரு ஜாக்கெட் பிட்டை மெஷின் மேல் போட்டான். எனக்கு சட்டை தானே தைக்க முடியாதுன்னு சொன்ன, ஜாக்கெட் தச்சு கொடு, என் லவ்வருக்கு. சரி, அளவு ஜாக்கெட் எங்க? அவ கிட்டத்தட்ட ஓ சைஸ்ல தான் இருப்பா, ஓ அளவுக்கு தச்சு கொடு. இப்ப போட்டிருக்கியே இதே மாதிரி டைட்டா இருக்கட்டும், முதுகுல பெருசா ஜன்னல் வச்சு காத்தோட்டமா விட்டுரு. இத பாரு, எங்க அப்பா பயங்கரமான கோவக்காரரு. நீ என்கிட்ட வாலாட்டுறத இது வரைக்கும் நான் அவர்கிட்ட சொல்லல, சொன்னா நடக்கிறதே வேற. அவர் வேலை பார்க்குற இடத்துல 100 பேருக்கும் மேல வேலை பார்க்குறாங்க. அவர் யூனியன் செக்ரட்டரி. ஒரு வார்த்தை சொன்னா அத்தனை பேரும் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. பெரிய பிரச்சனைகள் எதுவும் வேணாம்னு தான் நான் இத்தனை நாள் பொறுமையா போனேன். இப்ப கடைசி தடவையா வான் பண்றேன். இனிமே ஏதாச்சும் சாக்கு வச்சுக்கிட்டு என் வீட்டுக்குள்ள வந்தன்னா அடுத்த வேளை சோறு உனக்கு ஜெயில தான் கிடைக்கும் என்றாள் அம்பிகா ஆவேசமாக. சாந்த ஸ்வரூப தரிசனம் தானே வழக்கமா கிடைக்கும், இன்னைக்கென்ன புதுசா ருத்ர தாண்டவம்? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீ தைக்கிறதுக்காக ஒரு துணி எடுக்கிற, அதுல மார்க் பண்ற, மார்க் பண்ணினதுக்கு அப்புறம் தைக்காம திருப்பி கொடுத்திருக்கியா? அந்த மாதிரி தான் அம்பிகா உன்னை நான் மார்க் பண்ணிட்டேன். வடை பாயாசத்தோட ஒரு நாள் விருந்து நிச்சயமா உண்டு, இலை போட்டு ரெடியா இருக்கன்னு என்று அவள் கன்னத்தில் செல்லமாக தட்டிவிட்டு தன் முகத்தில் வந்து விழுந்த அந்த ஜாக்கெட் துணியை பொறுக்கிக் கொண்டு வேகமாக வெளியேறினான் தீபக். பொறுமையின் எல்லை இதுதான். இனிமேலும் அப்பாவிடம் மறைப்பதில் சங்கோஜப்படுவதில் அர்த்தமில்லை, தீர்மானித்தாள் அம்பிகா. அத்தியாயம் 3. பன்னீர்செல்வம் தன் வீட்டு வாசலில் நிறுத்தின ஸ்கூட்டரை துடைத்து கொண்டிருந்தான். அருகில் முருங்கை மரத்தில் அணில் ஒன்று யோசித்து யோசித்து ஏறிக்கொண்டிருந்தது. வாசலுக்கு வந்தால் அவன் அம்மா கோமதி. ஏன்பா, டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து தொடக்கலாமில்ல? இன்னைக்கு தான் வேலை இல்லை, நீயே மணி 8 ஆகுது. பன்னீர்செல்வம் ஸ்கூட்டரை பூட்டி சாவி எடுத்து வந்து உள்ளே ஆணியில் மாட்டிய போது சுவரின் மூலையில் லேசான ஒட்டடையை பார்த்தான். என்னம்மா பண்றது இத? போன வாரம் தானே வீடு முழுக்க ஒட்டடை அடிச்சேன் என்று ஒட்டடை குச்சியை எடுத்து வந்தான். வீட்டுல நிறைய ஒட்டடை பிடிச்சா நிறைய பணம் சேரும்னு சொல்லுவாங்க பன்னீர். எனக்கு பணம் சேராதுன்னாலும் பரவாயில்ல, சுத்தமா இருக்கணும், கருமம் பார்க்க சகிக்கல என்று ஒட்டடையை சுத்தம் செய்துவிட்டு பிறகுதான் குளிக்க சென்றான். டிஃபன் சாப்பிடும்போது சட்னி பரிமாறிய அம்மா சொன்னாள், பன்னீரு, பக்கத்து வீட்டு தசரதன் சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்காருல்ல,
மலேயா செயின் 2 3 கொண்டு வந்திருக்காரு, விக்கிறாராம், காமிச்சாரு. எல்லாமே நல்லா இருக்கு, நீ போய் பாரேன். உனக்கு பிடிச்சிருந்தா ஒரு செயினை வாங்கி போடேன், பேங்க்ல இருந்து நான் பணம் எடுத்து தரேன். எதுக்குமா இப்ப செயின்? மருமகன்னு ஒருத்தி வரத்தானே போறா, சொன்னா கேளேன். எல்லாத்துக்கும் எதுக்கு வாதம் பண்ற? ஓகே ஓகே பாக்குறேன் என்றான் பன்னீர். சாப்பிட்டு கை கழுவி விட்டு உடனே பக்கத்து வீட்டிற்கு வந்தான். தசரதன் காஃபி குடித்து கொண்டிருந்தவர், வாங்க தம்பி, ருக்மணி தம்பிக்கு ஒரு டம்ளர் காஃபி கொண்டா என்றார். இல்லங்க, இப்பதான் குடிச்சேன், பரவாயில்ல, நீங்க குடிங்க. அம்மா நீங்க சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்த செயினை பார்க்க சொன்னாங்க என்று எதிர் நாற்காலியில் அமர்ந்து அருகில் இருந்த நியூஸ் பேப்பரை எடுத்துக்கொண்டான். வெள்ளித்திரை பகுதியில் ராஜா வந்தார் படத்தின் படப்பிடிப்பிலே என்று குறிப்பிட்டு வெளியிடப்பட்டிருந்த புகைப்படத்தில் அவனுடைய தலையும் சின்னதாக தெரிந்ததை பார்த்தான். செயின் வாங்கிட்டு வந்தேன் தம்பி, ஒன்று சொந்தத்துக்கு வச்சுக்கிட்டேன், ஒன்று நேத்து தான் வித்தேன், இன்னும் ஒரு செயின் தான் விற்கிறதுக்கு இருக்கு என்றார். காட்டுங்க பார்க்கலாம். ஒரு டம்ளரில் காஃபியோடு வந்த அவர் மனைவி ருக்மணி, இந்தாங்க தம்பி சாப்பிடுங்க என்று டம்ளரை நீட்டினாள். அவளின் ஒரு விரல் லேசாக காஃபியின் மேல் பட்டு கொண்டுள்ளதை பார்த்து முகம் சுளித்த பன்னீர்செல்வம் வாங்கி டீபாயில் வைத்தான். ருக்மணி, தம்பிக்கு அந்த செயினை காமி என்றதும் அவள் தன் கழுத்தில் அணிந்திருந்த செயினை கழற்றி பின்னலில் இருந்து விடுவித்து நீட்டினாள். இது இல்லைங்க, நீங்க விற்கிறதா உள்ள செயினை காட்டுங்க. இதுதான் விற்கிற செயின், சும்மா ஆசைக்கு கழுத்துல போட்டிருந்தா, வாங்கி பாருங்க. மலேயா பவுனு, அந்த டச் இங்க கிடைக்கிறதில்ல. என்ன கலர் பாருங்க. சட்டென்று எழுந்து கொண்ட பன்னீர்செல்வம், தப்பா நினைக்காதீங்க, எனக்கு டிசைன் பிடிக்கல, இப்பதான் குடிச்சதால மறுபடி காஃபி குடிக்க முடியாது, வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துருங்க, நான் வரேன் என்று செயினை கையில் கூட வாங்கி பார்க்காமல் புறப்பட்டு விட்டான். அம்மாவிடம் வந்து விவரம் சொல்லி, அவங்க யூஸ் பண்ணிட்ட நகையை எதுக்குமா வாங்கணும் என்றான். புது செயினுங்கிறதுனால ஆசையா கழுத்துல போட்டிருப்பாங்க. முந்தா நாள் தானே அவர் சிங்கப்பூர்ல இருந்து வந்தாரு, ஒரு நாள் கூட அவங்க போட்டிருக்க மாட்டாங்க பன்னீரு. இல்லம்மா, ஒரு நாள் அவங்க போட்டிருந்தாலும் அதை யூஸ் பண்ணிட்டதா தான் அர்த்தம். என் மனசுக்கு பிடிக்கல, விட்டுடு, தேவைப்படுறப்ப நம்ம நாட்டிலேயே செயின் வாங்கி தரேன், காஃபி தரியா எனக்கு என்றான். ஆனாலும் இவ்வளவு சுத்தம் பார்க்க கூடாதுப்பா என்று சலித்து கொண்டு சமையல் அறைக்குள் சென்றாள் கோமதி. அத்தியாயம் 4. தீபக் வைன்ஸ் கடை வாசலில் வேகமாக சைக்கிளின் ஸ்டாண்டை போட்ட ஆறுமுகம் ஆவேசமாக கடைக்குள் ஏறி வந்தார். மேஜையில் பணம் வாங்கி பில் போட்டு கொண்டிருந்தவனின் சட்டையை கொத்தாக பிடித்தார். எவன்டா இங்க தீபக், நீதானா என்றார். அவன் நடுங்கி போனான். ஐயோ நான் இல்லங்க, அங்க உள்ள என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த கடைக்கு உள்ளே இருந்த அறையில் இருந்து வெளியே வந்த தீபக், என்னடா இங்க சத்தம் என்றான். நீங்க தான் தீபக்குங்களா பவ்யமாக கேட்டார் ஆறுமுகம். ஆமா, என்ன வேணும்? ஏண்டா ராஸ்கல், எவ்வளவு திமிர் இருந்தா என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணுகிட்ட கேவலமா பேசுவ நீ? எதிர்பாராத வேகத்தில் அவன் முகத்திலேயே குத்தினார் ஆறுமுகம். தடுமாறியவனின் வயிற்றில் முழங்காலால் முட்டி அலற வைத்தார். வயிற்றை பிடித்து கொண்டு துடித்தவன் கழுத்தில் 2 கைகளாலும் கோர்த்து குத்தினார். ஐயோ என்று அலறிக்கொண்டு கீழே விழுந்தவனை புரட்டி போட்டு அவன் கழுத்தில் தன் செருப்பு காலை வைத்து லேசாக ஒரு அழுத்தம் கொடுக்க அவன் மூச்சு திணறினான், கதறினான். அவன் கடையினுள் இருந்த 2 அடியாட்கள் வேகமாக ஓடி வந்து ஆறுமுகத்தை தாக்க வந்தபோது அவர் தன் இடுப்பின் பட்டை பெல்ட்டில் இருந்து பட்டன் கத்தி எடுத்து விரித்து பிடித்தார். எவனாவது கிட்டக்க வந்தீங்கன்னா உங்க முதலாளிய பொலி போட்டுடுவேன், ஒரே குத்துதான் என்றதும் அவர்கள் அப்படியே நின்றார்கள். தீபக் பக்கம் திரும்பினார். ஏண்டா நாயே, சினிமால வேலை பார்க்கறவன்லாம் மாமா வேலை பார்க்கறான்னு நினைச்சியா? எங்க அப்பா யூனியன்ல சொல்லி 100 பேரை அழைச்சிக்கிட்டு வருவாருன்னு சொன்னாலாமே என் பொண்ணு. பாவம், அவளுக்கு புரியல. உன்ன மாதிரி பொறுக்கிய உதைக்க நான் ஒருத்தன் போதும்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் அழுத்தினா செத்து போயிடுவடா கவோதி. அழுத்தட்டுமா? தீபக் தன் கண்களில் மரண பயம் காட்டினான். 2 கைகளையும் தூக்கி இணைத்து கும்பிடு போட்டு உயிருக்கு கெஞ்சினான். உனக்கு சவடால் பேச்சு ஒரு கேடு. என் வீட்டு பக்கம் மட்டும் இல்ல, என் தெருவுல உன்னை பார்த்தாலே தீத்துடுவேன் ராஸ்கல். ஊர்ல இருக்கிறவன் குடியெல்லாம் கெடுக்கிற விஸ்கி பிராந்தி வித்து பொழப்பு நடத்துற நீ ஏன் பொண்ணோட யோகியதை பத்தி பேசுறியாடா? அவன் கழுத்தில் இருந்து காலை எடுத்து சக்கென்று வயிற்றில் உதைத்து விட்டு சுற்றி நின்றவர்களை எல்லாம் முறைத்து பார்த்துவிட்டு வேகமாக இறங்கி தன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் ஆறுமுகம். போலீஸ் ஜீப் வந்து நின்றபோது ஓரத்தில் மேய்ந்து கொண்டிருந்த 2 கோழி குஞ்சுகள் பதறி ஓடின. குச்சியால் கதவை தட்டினார் இறங்கி வந்த இன்ஸ்பெக்டர். கதவை திறந்தாள் அம்பிகா. வியந்தாள். ஆறுமுகம் எங்க என்றார் விரைப்பாக. வேலைக்கு போயிருக்காரு. நீ யாரு? அவர் பொண்ணு. எங்க போயிருக்காரு உங்க அப்பா? கேகேஎஸ் அவுட்டோர் யூனிட்ல லைட் பாயா வேலை பார்க்கறாரு. என்ன விஷயமா அவரை விசாரிக்கிறீங்க என்றாள் பதட்டத்துடன். தீபக்குன்னு ஒரு பையனை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு உங்க அப்பா. அந்த பையன் இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கான், கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். ஐயோ என்றாள் தன் நெஞ்சை பிடித்து கொண்டு.
எங்கே இருக்க அந்த கேகேஎஸ் யூனிட் ஆஃபீஸ்? விலாசம் சொன்னாள். சார், எங்க அப்பா அவனை மிரட்டி எச்சரிக்கை பண்ணிட்டு வந்ததா தான் என்கிட்ட சொன்னாரு. கொலை பண்றதுக்கெல்லாம் அவர் போகல சார். தேவைப்படுறப்ப உங்களை விசாரிச்சுக்கிறோம். அப்ப பதில் சொன்னா போதும், வரோம். இன்ஸ்பெக்டர் சென்று ஜீப்பில் புறப்பட்டு செல்ல கைகளை பிசைந்து கொண்டு தவிப்புடன் நின்றாள் அம்பிகா. லைட் ஹவுஸ் அருகில் கடற்கரையோரமாக காதலனும் காதலியும் 2 குதிரைகளில் நீரலைகள் கபடி விளையாடும் ஈரமணல் வெளியில் பாடிக்கொண்டே வரும் காட்சியை படமாக்குவதற்கு படப்பிடிப்பு குழுவினர் ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தார்கள். பெருசு, அந்த ரிஃப்ளெக்டரை இப்படி கொண்டு வந்து வைங்க. உத்தரவு குரலுக்கு கட்டுப்பட்டு ஆறுமுகம் சில்வர் காகிதங்கள் ஒட்டப்பட்ட சூரிய ஒளியை திசை திருப்பும் ரிஃப்ளெக்டரை தோளில் சுமந்து நடந்து சொல்லப்பட்ட இடத்தில் வைத்து போர்டின் கோணத்தை அமைத்தார். பீடாம் என்று கொண்டிருந்தார். போலீஸ் ஜீப் வந்து நின்று இன்ஸ்பெக்டர் விசாரித்து கொண்டு அவர் அருகில் வந்து, ஐயா ஆறுமுகம், வரீங்களா ஸ்டேஷனுக்கு? நீங்க அடிச்சு போட்ட ஆள் அங்க ஆஸ்பத்திரியில சாக கிடக்குறான். நீங்க இங்க சினிமா பிடிக்க வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்று கையை பிடித்து முறுக்கி முதுகுப்புறம் வைத்து ஜீப்பை நோக்கி தள்ளினார். படப்பிடிப்பு குழுவினர் அத்தனை பேரும் சூழ்ந்து கொண்டு விட்டார்கள். என்ன சார் இது என்று ஓங்கி குரல் எழுப்பியவன் பன்னீர்செல்வம்தான். இவர் மேல கொலை செய்ய முயற்சி செஞ்சதா கம்ப்ளைண்ட் இருக்கு. அழைச்சிக்கிட்டு போய் நடவடிக்கை எடுக்க வேண்டியது என் கடமை. நீங்க உங்க வேலைகளை பாருங்க என்றார் இன்ஸ்பெக்டர். சார், நடந்த சம்பவம் முழுக்க இவர் என்கிட்ட சொன்னாரு. அவன் இவர் பொண்ணுகிட்ட தரக்குறைவா பேசியிருக்கான். அதனால இவர் போய் அவனை மிரட்டிட்டு வந்திருக்காரு. இதான் நடந்தது. வெறுமனே மிரட்டல, கத்திய காட்டியிருக்காரு, கழுத்தை மிதிச்சிருக்காரு, ஆத்திரமா தாக்கி இருக்காரு. உயிர் போற நிலைமையில அவன் ஆஸ்பத்திரியில இருக்கானே. டாக்டர் சர்டிபிகேட்டோட அவங்க அப்பா கொண்டாந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு சார். இல்ல, இது வேணும்னே கொடுக்கப்பட்ட புகார் என்றார் ஆறுமுகம். ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அளவுக்கு நான் அடிக்கவே இல்லை. எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல தான் பேசணும். வாங்க, ஏறுங்க. வரலன்னா வலுக்கட்டாயமா வண்டியில ஏற்ற வேண்டி இருக்கும். வயசுக்கு மரியாதை கொடுக்க விரும்புறேன் என்றார் இன்ஸ்பெக்டர். சரி தலைவரே, நீங்க ஏறுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் வக்கீல் அழைச்சிக்கிட்டு வரேன். எந்த ஸ்டேஷன் சார் என்றான் பன்னீர்செல்வம். ராயப்பேட்டை என்று சொல்லிவிட்டு ஆறுமுகத்தை ஏற்றிக்கொண்டு இன்ஸ்பெக்டர் புறப்பட்டு போனதும் பன்னீர்செல்வம் கேமராமேனிடம் சொல்லிவிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருவனின் பைக்கை பெற்றுக்கொண்டு புறப்பட்டான். அத்தியாயம் 5. பன்னீர்செல்வம் கதவை திறந்த அம்பிகாவை பார்த்ததும் கொஞ்சம் வியப்படைந்தான். ஆறுமுகம் சுமாரான நிறம், சுமாரான முகம் என்பதால் அம்பிகாவை இப்படி சிகப்பாக அசர வைக்கும் அழகாக அவன் எதிர்பார்க்கவில்லை. என் பேரு பன்னீர்செல்வம். ஆறுமுகம் சார் வேலை பார்க்குற அதே யூனிட்ல ஆப்ரேட்டிவ் கேமராமேனா ஒர்க் பண்றேன். அவர் பொண்ணு அம்பிகாங்கிறது நான் தான். உள்ள வாங்க சார். உங்களை பத்தி அப்பா நிறைய சொல்லியிருக்காரு. அப்பாவை விசாரிச்சுக்கிட்டு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தெரியுங்க, அது சம்பந்தமா உங்ககிட்ட விவரம் சொல்லத்தான் நான் வந்தேன் என்று உள்ளே வந்து நாற்காலியில் அமர்ந்தான். அவள் முகம் பார்த்து பேசுவதில் ஒரு தடுமாற்றம் இருந்தது. அங்க வந்தாங்களா என்றால் கைகளை கட்டியபடி. ஆமாங்க, நீங்க பதட்டப்படாதீங்க, நிதானமா சொல்றேன். உங்க அப்பா வயசு வித்தியாசம் பார்க்காம என்கிட்ட கொஞ்சம் நெருக்கமா பழகுவாரு. எனக்கு அப்பா இல்ல, அதனால நானும் பாசத்தோட தலைவரேன்னு தான் கூப்பிடுவேன். அந்த தீபக் உங்ககிட்ட வம்பு செஞ்ச விஷயத்தையும் இவர் அவன் கடைக்கு போய் அடிச்சு மிரட்டிட்டு வந்ததையும் சொன்னாரு. இப்ப விசாரணைக்காக போலீஸ்காரங்க உங்க அப்பாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் வச்சிருக்காங்க. ஐயோ என்றாள். பதறாதீங்க, நான் உடனே ஒரு வக்கீலை அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போனேன். நாளை காலையில உங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்துடலாம். நாளை காலையில தானா? ஆமாங்க, அந்த இன்ஸ்பெக்டருக்கு அந்த தீபக் தெரிஞ்சவன் போல இருக்கு. அதனால பிடிவாதம் பிடிக்கிறாரு. காலையில கோர்ட்ல நம்ம வக்கீல் ஜாமீன் வாங்கினதும் அழைச்சிக்கிட்டு வந்துடலாம். பொது இடத்துலையும் நிறைய பேர் பாக்குறப்ப உங்க அப்பா கத்திய காட்டி மிரட்டிட்டாரு. அது பெரிய தப்பு. இவர் தனியா போயிருக்க வேண்டியதில்ல. என்கிட்ட போறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை அழைச்சிக்கிட்டு போய் அவனை நைஸா பேசி தனியா அழைச்சிக்கிட்டு போய் சுளுக்கு எடுத்திருப்பேன். நடந்ததை அவன் வெளியிலையும் சொல்ல முடியாது. உங்க அப்பா ஆத்திரத்துல அவசரப்பட்டுட்டாரு. அவள் சற்று நேரம் அமைதியாக இருந்தாள். நீங்க கவலைப்பட வேணாம். பக்கத்துல உங்களுக்கு பழக்கம் உள்ள லேடிஸ் யாரையாச்சும் கூட்டிக்கிட்டு துணையா படுத்துக்க சொல்லுங்க. அவள் கண்களில் ததும்பிய கண்ணீரை மறைக்க முடியாமல், எல்லாம் என்னாலதான் என்றாள் குரல் கம்ம. ஐயோ, நீங்க என்னங்க செஞ்சீங்க? பாவம். நான் அப்பா கிட்ட சொல்ல போய்த்தானே அவர் இப்படி ஆத்திரமா காரியம் செஞ்சுட்டாரு. ஓரளவு சமாளிச்சு பார்த்து முடியாத பட்சத்துல தானே உங்க அப்பா கிட்ட சொன்னீங்க. விடுங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. நாளைக்கு ஜாமீன்ல கூட்டிக்கிட்டு வந்துட்டாலும் கேஸ் நடக்குமா? வக்கீல கேட்டுக்கலாம். கேஸ் நடக்காம இருக்க என்ன செய்யணும்னு விசாரிச்சுக்கலாம். அந்த தீபக் தன்னோட புகாரை வாபஸ் வாங்கிக்கிட்டா போதும்னு சொன்னாருன்னா அவனை பார்த்து புகாரை வாபஸ் வாங்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க தைரியமா இருங்க. அப்ப நான் புறப்படட்டுமா என்று எழுந்து கொண்டான். உட்காருங்க சார், முதல்ல வந்திருக்கீங்க. ஒரு காஃபியாவது சாப்பிட்டு போங்க. பதட்டத்துல எனக்கு எதுவும் தோணல. இல்லங்க, பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு என்று அவன் சொல்ல சொல்ல ப்ளீஸ் உட்காருங்க என்று சமையல் அறைக்குள் சென்றாள்.
வேறு வழியில்லாமல் மறுபடி அமர்ந்த பன்னீர்செல்வம் அந்த வீட்டின் சுத்தத்தை ரசித்தான். ஒரு குப்பை இல்லை, சுவரில் ஒரு கரை இல்லை, காலுக்கு கீழே மண் நரநரக்கவில்லை, கூந்தல் உதிரிகள் காற்றில் அலையவில்லை. ஒவ்வொரு பொருளிலும் ஒரு நேர்த்தியும் அழகுணர்ச்சியும் வெளிப்பட்டது. ஒரு சின்ன வாடகை வீட்டை இதைவிட அழகாக யாரும் பார்த்து கொள்ள முடியாது. காஃபி கலக்கும் ஓசை எதுவும் இங்கே கேட்காமலேயே அவள் ஒரு சின்ன பிளாஸ்டிக் ட்ரேயில் காஃபி டம்ளரை வைத்து கொண்டு வந்து பவ்யமாக விமான பணிப்பெண்ணின் விருந்தோம்பல் புன்னகையோடு நீட்டிய விதம் பாங்காய் இருந்தது. அவளின் சிவப்பு தளிர் விரல்களில் நகங்கள் சீராக வெட்டப்பட்டுள்ளதை பார்த்தான். பன்னீர்செல்வத்திற்கு 3 தினங்களுக்கு ஒரு முறை கை கால் விரல்களின் நகம் வெட்டி கொண்டாக வேண்டும். யாராவது நீளமாக நகம் வளர்த்திருப்பதை பார்த்தாலே பொச பொசவென்று வரும். அதேபோல நகத்தை கடித்து துப்புவதை பார்க்கும்போது போய் அறையலாமா என்று இருக்கும். காஃபி டம்ளரை எடுத்துக்கொண்டான். மெதுவாக பருக துவங்கினான். உட்காருங்களேன் என்றான். பரவாயில்லங்க என்று நின்றாள். டெய்லரிங் டிப்ளமா வாங்கியிருக்கீங்களா நீங்க? இல்லை சார், பம்பாயில் ஒரு ரெடிமேட் கம்பெனியில் வேலை பார்த்தேன். அப்போ அனுபவத்தில் கற்றுக்கிட்டது தான். லேடிஸ்க்கு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் கூட தப்பிங்க இல்லையா? தப்பேன். நானே புதுசு புதுசாக நிறைய டிசைன்ஸ் உருவாக்கி வச்சுருக்கேன். ஆனால் இந்த ஏரியாவில் என்கிட்ட மாடர்ன் ட்ரெஸ் தச்சுக்க யாரும் வர்றதில்ல. எல்லாரும் ஜாக்கெட் இல்லைன்னா குழந்தைங்க கவுன் தைக்கத்தான் கொடுக்குறாங்க. அவள் பேசும்போது அவள் உதடுகளின் அசைவில் ஒரு மென்மையான வசீகரம் இருந்தது. ஒற்றை பின்னலை முன்புறம் போட்டிருந்ததில் அவள் முகம் இன்னும் அழகாய் தெரிந்தது. டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா எப்படி? படம் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கீங்களா? இல்லை சார், வேஸ்ட் துணிகளில் சின்ன சைஸில் என் டிசைன் படி ட்ரெஸ்ஸுகள் தச்சு ஆல்பம் மாதிரியே தயாரித்து வச்சிருக்கேன். உங்களுக்கு நேரம் இருந்தால் காமிக்கிறேன். பார்க்குறேன், காமிங்க என்று குடித்து முடித்த காலி டம்ளரை டீப்பாய் மேல் வைத்துவிட்டு கைக்குட்டை எடுத்து உதடுகளை ஒற்றிக்கொண்டான் பன்னீர்செல்வம். அம்பிகா தன் டிசைன் ஆல்பத்தை எடுத்து வந்து காட்டினாள். வாங்கி புரட்டினான். ஒவ்வொரு பக்கம் ஒரு குட்டி சைஸ் சுடிதார், மிடி, ஃப்ராக், காக்ரா சோலி என்று உடைகள் போட்டோ போல செருகி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றுக்கு அவளே பெயர் சூட்டி எழுதி வைத்திருந்தாள். புரட்டினான். பியூட்டிஃபுல் மினியேச்சர்ஸ் என்றான். அப்படின்னா என்றால் புரியாமல். சாரி, எங்க சினிமா பாஷையில சொல்லிட்டேன். ஒரு பெரிய அணை உடையிற மாதிரி, கப்பல் தீப்பிடிக்கிற மாதிரி எல்லாம் சீன்ஸ் எடுக்கிறப்ப அதே மாதிரி சின்ன சைஸ்ல ஆர்ட் டைரக்டரை விட்டு செட்டு போட சொல்லுவோம். இதை மினியேச்சர் செட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இது எல்லாம் மினியேச்சர் ட்ரெஸ்ஸுன்னு சொன்னேன். ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஒரு காரணமா கேட்குறேன். இதை நான் எடுத்துக்கிட்டு போகட்டுமா? 2 நாள்ல உங்ககிட்ட பத்திரமா திருப்பி கொடுத்துட்றேன். சரிங்க என்றாள். கொஞ்சம் ஏதோ சொல்ல தயங்கினாள். என்னங்க என்றான். வக்கீலுக்கு கொடுக்கறதுக்கு பணம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. இல்லை, என்கிட்ட 2000 ரூபாய் இருக்கு, தரேனே. பரவாயில்லங்க, தெரிஞ்ச வக்கீல் தான். இது வரைக்கும் காசு எதுவும் கேட்கல. நாளைக்கு ஜாமீனில் எடுத்ததும் எவ்வளவுன்னு கேட்டு நான் செட்டில் பண்ணிடுறேன். தேவைப்பட்டா வாங்கிக்கிறேன் என்று அந்த ஆல்பத்தை ஒரு பழைய செய்தித்தாள் போட்டு சுற்றி எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் பன்னீர்செல்வம். அத்தியாயம் 6. பன்னீர்செல்வமும் வெங்கடேசனும் போய் சேர்ந்தபோது எம்எல்ஏ மலையப்பன் அவரை பார்க்க வந்திருந்த சில தொகுதி பிரமுகர்களுடன் பேசி கொண்டிருந்தார். வெங்கடேசனை பார்த்ததும், வாப்பா, எப்படி இருக்க என்றார். நல்லா இருக்கேன் சித்தப்பா. அது யாரு? என்னோட ஃப்ரெண்டு பன்னீர்செல்வம்னு பேரு. வணக்கம் சார் என்று கை கூப்பினான் பன்னீர். வணக்கம் சித்தப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயமா பேச வந்திருக்கோம். அவசரம் இல்ல, நீங்க பேசிட்டு வாங்க, நாங்க உள்ள இருக்கோம். வா பன்னீர். சித்தி கிட்ட சொல்லி காஃபி வாங்கி கொடு வெங்கடேஷ், இதோ வந்துட்டேன் என்று மலையப்பன் துண்டு போட்ட அந்த பிரமுகர்கள் பக்கம் திரும்பி, அப்புறம் அந்த வட்ட செயலாளர் என்ன பண்ணியிருக்காரு? ராத்திரியோட ராத்திரியா போஸ்டர் அடிச்சு ஹால் பிடிச்சு மறுநாள் மீட்டிங் அறிவிச்சிட்டாரு என்று கட்சி விவகாரம் பேச துவங்க இவர்கள் வீட்டுக்குள் வந்தார்கள். பன்னீர்செல்வத்தை சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு வெங்கடேசன் உள்ளே சென்று தன் சித்தப்பாவிடம் பேசிவிட்டு அவனே 2 டம்ளர்களில் காஃபியோடு வந்து உட்கார்ந்து கொண்டான். நீ சொன்னா உன் சித்தப்பா செய்வாரா வெங்கடேஷ்? நிச்சயமா செய்வாரு, நீ ஏன் ஒரி பண்ணிக்கிற? உள்ளிருந்து வெங்கடேசனின் சித்தி வந்து பன்னீர்செல்வத்தை வரவேற்று விட்டு மரியாதைக்கு 2 வார்த்தைகள் பேசிவிட்டு உள்ளே சென்றதும், டேய், என்னடா சித்தின்ன? அவர் பொண்ணு மாதிரி இருக்காங்க. ஷூ, சத்தம் போட்டு பேசாத. இப்பதான் 4 வருஷம் முன்னாடி தான் சித்தப்பா 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த கல்யாணத்துக்கு பின்னணியில பெரிய கதை இருக்கு, அப்புறமா சொல்றேன் என்றான் வெங்கடேஷ். அரை மணி நேரம் கழித்து கையில் புகையும் சிகரெட்டோடு எம்எல்ஏ மலையப்பன் உள்ளே வந்து அவர்கள் எதிரில் அமர்ந்தார். தொகுதிக்காரங்க சட்டுன்னு கத்தரிச்சு விட முடியாது. காஃபி சாப்பிட்டீங்களா? என்ன சமாச்சாரம்? ஏதாச்சும் காலேஜ் சீட்டா என்றார். இல்ல சார், ஆறுமுகம் ஒரு லைட் பாய் சார், ரொம்ப தங்கமானவர். அவர் மேல பொய்யா கொலை முயற்சின்னு கேஸ் போட்டிருக்காங்க. நேத்து அவரை ஜாமீன்ல எடுத்தாச்சு. ஆனா கேஸ் நடத்த போறாங்க. என்ன நடந்துச்சுன்னா,
என்று துவங்கி பன்னீர்செல்வம் விபரமாக சொல்லி முடித்தான். சிகரெட் ஊதியபடி கேட்டுக்கொண்டிருந்த அவர், சுத்த அயோக்கியத்தனமா இருக்கே, உன்கிட்ட காசு இருந்தா திமிர் இருந்தா விளையாட்டு பண்றதுக்கு ஊர்ல பொண்ணுங்களா இல்ல? குடும்பத்துல இருக்கிற பொண்ணுகிட்ட என்ன வம்பு வேண்டி கிடக்கு? லைசன்ஸை காலி பண்ணிடுவேன்னு குண்டு போட்டா நாய் மாதிரி ஓடி வந்துருவான் பய. இன்ஸ்பெக்டர் யாரு என்றார். காளியப்பன்னு பேர் படிச்சேன். நல்லதா போச்சு, ராயப்பேட்டை தானே, எனக்கு தெரிஞ்சவர் தான். மலையப்பன் தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து ஒரு விலாச அட்டை எடுத்து அதன் பின்னால் அவன் சொன்ன பெயர்களை மட்டும் எழுதி கொண்டான். விடுங்க, கேஸ ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம். பொண்ணுகிட்ட வம்பு செஞ்சா அப்பங்காரன் உதைக்கத்தான் செய்வான். பொறுக்கி பையகிட்ட போதனையா செஞ்சிட்டு இருக்க முடியும்? நான் பாத்துக்கிறேன். அந்த பயலை அந்த பொண்ணோட அப்பா கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்டுட்டு வர சொல்றேன். அதெல்லாம் வேணாம் சார், கேஸ் வாபஸ் ஆனா போதும், செஞ்சிடலாம் என்று அவர் சில பொது விஷயங்களை பேசிக் கொண்டிருந்து விட்டு மணிக்கட்டில் நேரம் பார்த்ததும் அவர்கள் எழுந்து கொண்டார்கள். வெளியே வந்து ஸ்கூட்டரில் பயணம் செய்த போது மறக்காமல் கேட்டான் பன்னீர்செல்வம். 2ஆம் கல்யாணத்துல ஏதோ கதை இருக்குன்னு சொன்னியே, என்ன? சொல்றேன், நீ யாருக்கிட்டையும் சொல்லாத. வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு பொண்ண ராத்திரி நேரத்துல கடத்திக்கிட்டு போய் ஒரு ரவுடி பைய கற்பழிச்சிட்டான். அந்த பொண்ணோட அப்பா பெரிய பணக்காரரு. கோர்ட்டுக்கு போனா பொண்ணோட பேர் கெட்டுடும்னு நினைச்சாரு. அதே சமயம் அந்த ரவுடி பைய மேல நடவடிக்கை எடுத்தாகணும்னு துடிச்சாரு. பொண்ணை அழைச்சிக்கிட்டு என் சித்தப்பா கிட்ட வந்து பூரா சொன்னாரு. என் சித்தப்பாவுக்கு கீழ்மட்டத்து ரவுடி கும்பல்களோட நெருக்கமான தொடர்பு உண்டு. கற்பழிச்சவன் யாருன்னு தனிப்பட்ட முறையில சில போலீஸ் ஆபீசர்ஸ் மூலமா கண்டுபிடிச்சு அவன் மேல வேற ஒரு கொலை கேஸ் ஜோடிச்சு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாரு. இவ்வளவு வேலை செய்வாரா அவங்க சித்தப்பா? அப்புறம் அந்த பொண்ணுக்கும் அவங்க அப்பாவுக்கும் மனசு திருப்தியாச்சு. வந்து நன்றி சொன்னாங்க. உங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும், என்ன வேணும் கேளுங்கன்னாரு. அப்ப உங்க பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்குறேன், அவளை எனக்கு 2ஆம் தரமா கட்டி கொடுத்துருங்கன்னு கேட்டாரு இவரு. அவங்களும் சம்மதிச்சாங்க. அந்த பொண்ணு தான் நீ பார்த்த எங்க சித்தி. அந்த கோடீஸ்வரருக்கு உங்க சித்தி ஒரே பொண்ணு. ஆமா, அதான் கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு. அழகா வேற இருக்காங்க. கற்பில்லன்னா பரவாயில்லன்னு வளைச்சு போட்டுட்டாரு. சரி, பணத்துக்காகவே இருக்கட்டும், கற்பிழந்த ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை தந்து குடித்தனம் பண்றதுக்கு ஒரு பரந்த மனப்பான்மையும் தியாக குணமும் வேணும் பன்னீர். என்ன சொல்ற? சாரி வெங்கடேஷ், இந்த கருத்துல எனக்கு உடன்பாடில்ல. ஏன்? ஸ்கூட்டரை ஓரமாக நிறுத்தி இறங்கிவிட்டான் பன்னீர்செல்வம். இரு, பேசிட்டு போகலாம். இப்ப தோட்டத்துல ஒரு தட்டுல சோற வச்சு நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. விக்கல் வருது. உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வந்து பார்த்தா ஒரு நாய் உன் தட்டுல உள்ள சாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நீ வர்றத பார்த்துட்டு ஓடிடுது. இப்ப நீ நாய் தான் போயிடுச்சேன்னு அந்த சோறை தொடர்ந்து சாப்பிடுவியா? தூக்கி கொட்டிட மாட்ட? அந்த மாதிரி கற்பிழந்த ஒரு பொண்ணை பாக்குறப்போ எனக்கு ஒரு அருவருப்பு தான் தோணுது, இரக்கம் வரல. அதெப்படி பன்னீர்? கற்பழிப்புங்கிறதே ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம நடத்தப்படுற வெறியாட்டம் தானே. தன் சம்மதம் இல்லாம நடந்த ஒரு கொடுமையில பாவம் அந்த பொண்ணு என்ன செய்யும்? நீ சொல்ற நியாயத்தை ஒத்துக்கிறேன். நான் சொல்றது அந்த மாதிரி பொண்ணுங்களை பாக்குறப்ப என் மனசுல ஏற்படுற உணர்வுகளை தான் சொல்றேன். இரக்கப்படலாம், அனுதாபப்படலாம். வாழ்க்கையே தூக்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. பல விஷயங்கள்ல முற்போக்கா சிந்திக்கிற நீயா இப்படி பேசுற? சரி, என் சித்தி அழகா இருந்தாங்க, பணத்தோட இருந்தாங்க, கல்யாணம் ஆகி வாழ்க்கையில ஒரு விதத்துல செட்டில் ஆகிட்டாங்க. வசதி இல்லாத எத்தனையோ பெண்கள் இந்த கற்பழிப்பு கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அவங்களுக்கு தியாக சிந்தனையில உள்ள இளைஞர்கள் வாழ்க்கை கொடுக்கலன்னா எப்படி? அவங்க வாழ்க்கை அப்படியே கருகி போகணும்னு சொல்றியா? சிரித்தான் பன்னீர்செல்வம். கற்பழிப்புனால பாதிக்கப்பட்ட பெண்கள், இளம் வயசுல விதவையான பெண்கள், இவங்க மேல எல்லாம் எனக்கு இரக்கம் பரிதாபம் இதெல்லாம் உண்டு. ஆனா தீவிரமா இல்ல. அந்த மாதிரி பாதிப்படைஞ்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நான் சம்மதிக்க மாட்டேன். ஏன்னா நான் தீவிரமான தியாகி இல்ல. தியாகம் செஞ்சு வாழ்க்கை கொடுத்தாகணும்னு எனக்கு அவசியம் இல்ல. எனக்குன்னு சில விருப்பங்கள், கனவுகள், எதிர்பார்ப்புகள் இருக்கு. என் உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட பொண்ணுங்களை நான் அனுதாபத்தோட பாக்குறத விட கொஞ்சம் அருவருப்போட தான் பாக்குறேன். அவங்களுக்கு யாரும் வாழ்க்கை கொடுக்கவே கூடாதுன்னு நான் சொல்லவே இல்ல என்றான் பன்னீர்செல்வம். உன்னோட இந்த உணர்வுக்கு என்ன காரணம்னு நான் சொல்றேன். என்ன? சின்ன வயசுல இருந்து நீ ரொம்ப சுத்தம் பாக்குறவன். சாப்பாட்டுல தலைமுடி கிடந்தா அதை எடுத்து போட்டுட்டு சாப்பிட மாட்ட. என்ன ஜுரம் அடிச்சாலும் தினம் குளிச்சுடுவ. அதனால உன் மனசுல இந்த கற்புங்கிற விஷயம் ஒரு சுத்தமான விஷயமா பதிஞ்சிருக்கு. அது தவறி போறப்போ ஒரு அசுத்தத்தை பாக்குற பார்வை உனக்கு வந்துடுது. மேபி யூ ஆர் ரைட் என்று பன்னீர்செல்வம் மறுபடி ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தான். அத்தியாயம் 7. தண்ணீர் வாங்கி குடித்துவிட்டு டம்ளரை ஓசை எழுப்பாமல் வைத்த பன்னீர்செல்வம், நான் வேணும்னா நாளைக்கு பாத்துக்கிறேனே அப்பாவை என்றான். இல்லைங்க, இப்ப வந்துருவாரு. காய்கறியும் கொஞ்சம் மளிகை சாமானும் தேவைப்பட்டது. அவர் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு என்று அம்பிகா வாசலுக்கு போய் ஒரு தரம் தெருவில் எட்டி பார்த்து விட்டு திரும்பி வந்தாள். நீல நிற புடவையை நேர்த்தியாக கட்டி இருந்தாள். நேத்து அந்த தீபக் வந்து கேஸ வாபஸ் வாங்கிட்டதா சொல்லிட்டு
எங்க அப்பா கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு போனதை என்னால நம்பவே முடியலங்க. என்கிட்ட என்ன திமிரா பேசினவன் வரேன் சிஸ்டர்னு பவ்யமா சொல்லிட்டு போனான். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கண்ட்ரோல் ஸ்விட்ச் இருக்குங்க. அதை கண்டுபிடிச்சு அணைச்சிட்டா தானா ஆட்டம் அடங்கிடும். இருங்க, வண்டியில அந்த டிசைன் ஆல்பம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். பன்னீர்செல்வம் எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தான். ஏங்க, இதுல இருக்கிற டிசைன்ல ஒரு ட்ரெஸ்ஸை நீங்க தச்சு கொடுத்தா உங்களுக்கு எல்லா செலவும் போக எவ்வளவு கிடைக்கும்? 50 ரூபாய் கிடைக்கும் என்றாள். ஒரு ட்ரெஸ் தைக்க எத்தனை நாள் ஆகும்? இது ஒண்ணுதான் வேலைன்னா ஒரு நாள்ல 2 ட்ரெஸ் தைக்கலாம். ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? 15 நாள் டயத்துல 40 ட்ரெஸ் தைக்கணும். அசிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு தச்சு தரீங்களா அம்பிகா? 40 ட்ரெஸ்ஸா என்று விழிகளை விரித்தாள். ஆமா, இந்த ஆல்பத்தை நடிகை சுகன்யா கிட்ட காமிச்சேன். ரொம்ப பாராட்டினாங்க. அடுத்த படம் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அதுல பர்சனல் காஸ்டியூமரா உங்களை ட்ரை பண்றேன்னு சொன்னாங்க. நாளைக்கு என்னோட வந்தீங்கன்னா அவங்க கிட்ட அழைச்சிக்கிட்டு போறேன். இந்த ஆல்பத்தை எடுத்துக்கிட்டு வாங்க. அவங்களோட கலர் செலக்ஷன் பத்தி எல்லாம் பேசிக்குங்க. ப்ரொடியூசர் கிட்ட இருந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸுக்கு அட்வான்ஸ் வாங்கி தருவாங்க. ப்ரொடக்ஷன் வண்டியிலேயே நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த ஒரு ஆர்டரை பிரமாதமா செஞ்சிட்டா அப்புறம் நீங்க 10 பேரை போட்டுக்கிட்டு டிசைன் மட்டும் செஞ்சு பிரமாதமான காஸ்டியூம் டிசைனரா எஸ்டாப்ளிஷ் ஆகிடலாம். என்ன சொல்றீங்க? அவள் திகைப்பில் இருந்து விடுபடாமல் நின்றாள். இவர்கள் போனபோது நடிகை சுகன்யா ஒரு பத்திரிகைக்கு விரிவான பேட்டி ஒன்று கொடுத்து கொண்டிருப்பதாகவும் அது முடிய 1 மணி நேரத்திற்கு மேலாகும் என்றும் உதவியாளர் சொன்னார். வரவேற்பறையின் சோஃபாக்களில் அமர்ந்து அங்கே வைக்கப்பட்டிருந்த ஷீல்டுகளை எல்லாம் பார்த்த பிறகு 10 நிமிடங்களுக்கு பிறகு அலுப்பு வந்து விட்டது. வாங்க அம்பிகா, பக்கத்துல முரளி கஃபேன்னு இருக்கு. காஃபி நல்லா இருக்கும். கீரை வடை சூடா போட்டு தருவாங்க. பிரமாதமா இருக்கும். போயிட்டு வரலாம் என்றான் பன்னீர்செல்வம். அம்பிகா தன் கைப்பையையும் அந்த ஆல்பம் கொண்ட பையையும் எடுத்துக்கொண்டு எழ பையை அவன் வற்புறுத்தி வாங்கி கொண்டான். நடந்து அந்த ஹோட்டலின் குளிரறைக்கு வந்து அமர்ந்ததும் கீரை வடைக்கு ஆர்டர் செய்ததும் ஒரு பெரிய அமைதி விழுந்தது. அவன் நிமிர்ந்து அவளை பார்க்கும்போது அவள் அவனையே பார்த்து கொண்டிருப்பதை உணர்வதும் அவள் அவசரமாக முகம் திருப்பிக் கொள்வதும் அவள் சில வினாடிகளில் திரும்பி அவனை பார்க்க அவன் தன்னையே பார்ப்பதை உணர்வதும் அவன் உடனே பார்வை திருப்பிக் கொள்வதுமாக ஒரு அவஸ்தையான விளையாட்டு நடந்து கொண்டிருந்தது. நீங்க நிறைய சினிமா பாப்பீங்களா அம்பிகா என்று கேட்டு நிசப்த ஐஸ்கட்டியை உருக வைத்தான் பன்னீர். அவ்வளவா இல்ல, ரொம்ப நல்ல படமா இருந்தா ப்ரீவியூ தியேட்டருக்கு டெக்னீஷியன் ஷோவுக்கு அப்பா அழைச்சிக்கிட்டு போவாரு. எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டுங்க. சினிமாவையே கலக்கி புரட்சியெல்லாம் செஞ்சிடுவேன்னு தோள் தட்ட நான் தயாரில்லை. ஆனா நல்ல படம் என்னால தர முடியும்னு நம்பிக்கை இருக்கு. ஸ்கிரிப்ட் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பா சொன்னாரு, என்ன மாதிரி படம் பண்ண போறீங்க? வித்தியாசமான சப்ஜெக்ட் 4-5 வச்சிருக்கேன். ஆனா சேஃப்டியா முதல்ல லவ் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம்னு நினைச்சிருக்கேன். அடுத்த நூற்றாண்டுலையும் காதல் மட்டும் சாகாம நிக்கும்னு நினைக்கிறேன். குருடன் யானையை பார்த்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோணம் இருக்கு இந்த காதல்ல. காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அம்பிகா? சட்டென்று அவள் அமைதியானாள். தன் நெற்றியோர திடீர் வியர்வையில் பிசுபிசுப்பை துடைத்து கொண்டாள். கீரை வடை வந்து வைக்கப்பட மௌனமாக அதை ஸ்பூனால் கட் செய்ய தொடங்கினாள். என்னங்க அம்பிகா, நான் ஏதாச்சும் சங்கடப்படுத்திட்டேனா? அதெல்லாம் இல்ல, பிரியா பேச ஆரம்பிக்கத்தான் கேட்டேன். உங்க அபிப்பிராயம் எதுவா இருந்தாலும் சொல்லலாம். காதல் 2 மனசு சம்பந்தப்பட்டது. அதே சமயம் இதுல தகுதின்னு ஒன்னும் சம்பந்தப்படுதுங்க. எல்லாருக்கும் அந்த தகுதி அமையறதில்ல என்றபோது அவள் கண்கள் லேசாக கலங்கியது போல் இருந்தது. இந்த பேச்சை தொடர பன்னீர்செல்வம் விரும்பாததால் சாப்பிடுவதில் கவனம் செலுத்தினான். காஃபி குடித்த பின் வந்த பில்லை அவள் கேட்க மறுத்து தான் அழைத்து வந்ததாக சொல்லி பணம் எடுத்து தட்டில் வைத்தான். வெளியே வந்தபோது முகமெல்லாம் கோரமாக உடம்பு பூரா அழுக்காக இருந்த ஒரு அசிங்கமான பிச்சைக்காரன் ஐயா தர்மபிரபு என்று தன் காசு டப்பாவை குலுக்கி நீட்டினான் வழியை மறித்தபடி. நகரியா முதல்ல என்று முகம் சிவக்க கத்தியதும் அவன் விலகி முணுமுணுக்க, வந்துட்டானுங்க ராஸ்கல்ஸ் என்று திட்டிவிட்டு சற்று முன்னால் நடந்த அம்பிகாவோடு சேர்ந்து கொண்டான். அவன் விலகி நடந்ததும் தைரியம் பெற்ற அந்த பிச்சைக்காரன் அவனை கை நீட்டி கெட்ட வார்த்தைகளால் திட்ட துவங்கினான். 10 பைசா சில்லற இருந்தா போட்டிருக்கலாமே, கண்ணா பின்னான்னு பேசுறான் பாருங்க என்றாள் அம்பிகா. 10 பைசா இல்ல, 1 ரூபா கூட தரலாம். அவனை பாத்தீங்கல்ல, அவனை பார்த்தா இறக்கம் வருதா எரிச்சல் வருதா? கோவில் வாசல்ல குளிச்சுட்டு சுத்தமான துணி கட்டி நெத்தியில விபூதியோட எத்தனை பிச்சைக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு போடுவேன். தலைய பாருங்க, சிக்கும் சிடுக்குமா. வாந்தி வரல? எனக்கு எத்தனை முட்டாளா இருந்தாலும் பொறுத்துப்பேன். சுத்தமா இல்லைன்னா பொறுத்துக்கவே மாட்டேன் என்றான் பன்னீர்செல்வம். மறுபடி நடிகை வீட்டிற்கு வந்தபோது உதவியாளர் சொன்னார், உங்களை எஸ்பிபி டப்பிங் தியேட்டருக்கு வர சொன்னாங்க. இப்பதான் புறப்பட்டு போனாங்க. வெளியே வந்து ஆட்டோ பிடித்து கொண்டு புறப்பட்டார்கள். அத்தியாயம் 8. அலைகள் ஆர்ப்பாட்டமாக வந்து கரையில் மோதி சிதறி பரவி கொண்டிருந்தன.
மீன்பிடி படகுகள் திரும்பிக் கொண்டிருந்தன. வானம் நீல நிறத்தை லேசாக இழந்திருந்தது. சற்று தள்ளி படப்பிடிப்பு குழு வந்து சேர வேண்டிய கதாநாயகனுக்காக காத்திருக்க அவர்களை விட்டு தூரமாக விலகி வந்து மணலில் அமர்ந்திருந்தார்கள் ஆறுமுகமும் பன்னீர்செல்வமும். என்னங்க தம்பி, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, அமைதியா இருக்கீங்க, என்ன விஷயம் என்றார் ஆறுமுகம். சொல்ல தயக்கமா இருக்குது தலைவரே. தம்பி, நீங்க என் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. என் மேல உரிமையோட அன்பு காட்டுற உங்களுக்கு என்கிட்ட எதை பத்தி பேசவும் தயக்கம் வேண்டியதில்ல, சொல்லுங்க. அவர் முகத்தை தீர்க்கமாக பார்த்தான் பன்னீர்செல்வம். சுருக்கமா சொல்லணும்னா, நான் உங்களுக்கு மருமகன் ஆகணும்னு ஆசைப்படுறேன் தலைவரே. எனக்கு அம்பிகாவை ரொம்பவும் பிடிச்சிருக்கு. உங்க சம்மதத்தோட அம்பிகாவுக்கும் விருப்பம் இருந்தாதான் கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன். முகத்தில் எந்தவித உணர்ச்சிகளையும் காட்டாமல் அமைதியாக இருந்தார். உங்க புள்ள மாதிரி பழகிட்டு திடீர்னு இப்படி சொன்னதுல அதிர்ச்சியா இருக்கா தலைவரே? இல்ல, நான் இதோ பாருங்க, தகுதி அந்தஸ்துன்னு எதையும் சொல்ல வேணாம். என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. பணம் சீர்னு எதையும் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டேன். சினிமால ஏதாச்சும் சாதிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் முந்தி பிடிவாதமா இருந்தேன். அம்மா என்ன அடிக்கடி அவசரப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது இல்ல காரணம். அம்பிகாவை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சு போச்சு. அவங்களோட திறமை, அடக்கம், பேச்சு, பண்பு எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. அம்பிகா என் மனைவியா வந்தா என்னோட லட்சியத்துக்கு பக்கபலமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு மனசு புரிஞ்ச ஒரு மனைவி அமையறது தான் பெரிய அதிர்ஷ்டமா இருக்க முடியும். அம்பிகா எனக்கு கிடைச்சா நிச்சயமா நானும் ஒரு அதிர்ஷ்டசாலி என்றான் நிதானமாக அவன். தம்பி, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. திடீர்னு நான் சொன்னதெல்லாம் உங்க மனசுல பதிஞ்சு நீங்க ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு அவகாசம் வேணும். ரெண்டாவது, இதுல அம்பிகாவோட விருப்பமும் முக்கியம். கேட்டு பாருங்க. ஆலோசனை பண்ணி பொறுமையா எனக்கு முடிவு சொன்னா போதும். ஹீரோ வந்தாச்சு, வாங்க போலாம் என்று தான் முதலில் எழுந்து கொண்டு அவருக்கு கை கொடுத்து எழுப்பினான் பன்னீர்செல்வம். தழும்பு நிலா தவழ்ந்து கொண்டிருந்தது. சாப்பாடு முடித்து வீட்டின் பின்புறம் வந்து கை கழுவி கொண்ட ஆறுமுகம் உள்ளே வந்து கொடியில் கிடந்த துண்டெடுத்து துடைத்து கொண்டார். அம்பிகா 2 தட்டுக்களையும் கழுவி எடுத்து வைத்துவிட்டு சமையலறை மேடையை சுத்தம் செய்ய துவங்கினான். ஆறுமுகம் கலற்றி போட்ட தன் அரை டிராயரின் பாக்கெட்டுக்குள்ளிருந்து ஒரு பீடா பாக்கெட் எடுத்து பிரித்து போட்டுக்கொண்டார். அதை மென்றபடி பாய் விரித்து தலையணை போட்டுக்கொண்டு அமர்ந்தார். சமையலறை வேலைகளை முடித்துவிட்டு கைகளை துடைத்து கொண்டு வந்த அம்பிகா, தண்ணீர் எதுவும் வேணுமாப்பா என்றார். வேணாமா, இப்படி வந்து உக்காரு என்றார். என்னப்பா என்று அவர் அருகில் வந்து அமர்ந்தாள் அம்பிகா. நம்ம பன்னீர்செல்வம் பத்தி என்ன நினைக்கிறம்மா? ரொம்ப நல்லவருப்பா. நமக்கென்னன்னு ஒதுங்காம ஈடுபாட்டோட யாருக்கும் உதவி செய்யறவங்க அபூர்வம். அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியாமா? திடுக்கிட்டாள். அப்பா என்றாள் அதிர்ச்சியுடன். ஆமாம்மா, அவர் உன் மேல ஆசைப்படுறாரு. என்கிட்ட முறையா பொண்ணு கேட்டாரு. உங்க பொண்ணையும் கலந்துகிட்டு முடிவு சொல்லுங்கன்னாரு. அதான் கேக்குறேன், என்ன சொல்ற? அப்பா, நீங்க என்ன பேசுறீங்க? என் நிலைமைய புரிஞ்சுதான் பேசுறீங்களா? எனக்கு என்னப்பா தகுதி இருக்கு? அம்பிகா, நான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் கேக்குறேன். உனக்கு அவரை பிடிச்சிருக்கா இல்லையா? அது மட்டும் சொல்லு. அப்பா, என்ன மறுபடி இப்படி கேக்குறீங்க? நான் தாலி அறுத்தவப்பா, மறந்துட்டு பேசுறீங்களா என்றால் விழிகளில் கண்ணீர் பொங்க. இல்லம்மா, மறக்கிற விஷயமா அது? பம்பாயில நீ அந்த பொறுக்கியோட வாழ்ந்தது 1 மாசம் கூட இல்ல அம்பிகா. நீ நடத்தினது இல்லற வாழ்க்கை இல்ல, ஜெயில் வாழ்க்கை. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? அந்த வரதராஜனால நீ 1 நிமிஷமாவது சந்தோஷப்பட்டிருக்கியா சொல்லு? சரியா விசாரிக்காம நல்லவன்னு நம்பி அவனுக்கு உன்னை கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும்? நமக்கு அப்பா நல்ல புருஷனாதான் தேடி கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையோட தானே அவனுக்கு நீ கழுத்தை நீட்டின. ஊருக்கு ஒரு கூத்தியா வச்சிருந்ததும் விக்கலுக்கு விஸ்கி குடிக்கிறதும் தான் அவன் நிஜ முகம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ வாங்கின அடி உதைக்கெல்லாம் கணக்குண்டா அம்பிகா? ஒரே மாசம் லாரி ஆக்சிடென்ட்ல அவன் செத்து போனப்போ நீ அழுததெல்லாம் நிஜம்னு உன் மனசை தொட்டு சொல்லு பார்க்கலாம். நீ விதவையானதுதான் உனக்கு கிடைச்ச பெரிய விடுதலைன்னு நான் சந்தோஷப்பட்டேம்மா. காவியமா வாழ்ந்த புருஷன் அல்பாயுசுல போயிருந்தா அவன் நினப்பையே மனசுல வச்சுக்கிட்டு காலம் பூரா வாழ்ந்துடலாம். இந்த புருஷனை நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒரு சம்பவமாவது வச்சிருக்கியா சொல்லு. இதோ பாருமா, நம்ம மனசு மாற்றத்தை வச்சு மட்டும் உன்னை பம்பாயில இருந்து மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு வரல. ஊர் உலகம் நோண்டி நோண்டி விசாரிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோக கதையை சொல்லிக்கிட்டு இருக்கணும். அதனால நீ பொட்டு வச்சுக்கோ, பூ வச்சுக்கோன்னு உன்னை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வச்சது ஊர்வாய்க்கு பயந்து மட்டும் இல்லம்மா. அம்பிகா அவரை உணர்ச்சி இல்லாமல் பார்த்தாள். கொஞ்ச நாள்ல உன் மனசுல ரணம் எல்லாம் ஆறினதும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை மறுபடி அமைச்சு கொடுக்கலாம்னு தான் அப்படி செஞ்சேன். உன் வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாதுமா. பன்னீர் ரொம்ப தங்கமான பையன். நீ எதுவும் எதிர்பேச்சு பேசாம ஒத்துக்கோ. நாளைக்கே அவர்கிட்ட சம்மதம் சொல்லிடுறேன். அம்பிகா அமைதியாய் தரை பார்த்தாள். என்னம்மா சொல்லு. அப்பா, ஏற்கனவே கல்யாணமாகி விதவையானவங்கிற காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நான் தவிர்க்க விரும்பல.
நீங்க சொன்ன மாதிரி அது மனசுல ஒட்டாத ஒரு வாழ்க்கை. உடம்புல ஒட்டின ஈரமணல் காஞ்சதும் உதிர்ந்துடுற மாதிரி. இந்த கால ஓட்டத்துல அந்த நினைப்புகள் என்னை விட்டு விலகியே போயிடுச்சு. இப்போ என்ன ஒரு புது மனுஷியா தான் நினைக்கிறேன். நான் பொய் சொல்ல விரும்பல. எனக்கு அவரை பிடிச்சிருக்குப்பா. ஆனா இந்த கல்யாணம் நடக்காது என்றால் தலையை தாழ்த்தியவாறே. ஏம்மா அப்படி சொல்ற? அவர் என்னை ஏத்துக்க மாட்டாருப்பா. என்ன வளர்ற நீ? அவரே தான் வந்து விருப்பத்தை சொன்னாரு. அவர்கிட்ட என் கடந்த காலத்தை பத்தி சொன்னீங்களா? என்ன முட்டாள்தனமா பேசுற நீ? நானும் மறந்துட்டேன்னு சொல்றேன், நீயும் அந்த வாழ்க்கைய மறந்துட்டதா சொல்ற. யாருக்கு தெரியும்? பம்பாயில நமக்கு ஜாதி சனம் யாரும் இல்ல. 4 தெரிஞ்ச முகங்களை வச்சுக்கிட்டு கோயில்ல நடத்தின கல்யாணம் அது. இது புது ஊரு, புது சூழ்நிலை. எதுக்காக அதெல்லாம் சொல்லணும்? அப்பா, புரிஞ்சுதான் பேசுறீங்களா? எவ்வளவு பெரிய விஷயம் இது. புரிஞ்சுதான் பேசுறேன். ஒரு நல்லது நடக்கிறதுக்காக ஒரு பொய் சொல்லலாம். நாம பொய் சொல்லல, உண்மைய மறைக்கிறோம், அவ்வளவுதான். அதுலயும் பன்னீரை எனக்கு தெரியும், நல்லவன். ஆனா சில விஷயங்கள்ல பிடிவாதக்காரன். அந்த கசப்பான ஒரு கல்யாணத்தை பத்தி சொன்னா நிச்சயம் உன்ன கல்யாணம் பண்ண தயங்குவான். ஒரு நல்ல வாய்ப்பை இழக்க விரும்பல அம்பிகா. எதுவும் சொல்ல வேண்டியதில்ல, பேசாம இரு என்றார் சற்றே கனமான குரலில். அப்பா, இல்ல, இது விபரீதமான விஷயம். எனக்கு சம்மதம் இல்ல. அசடு மாதிரி பேசாத. உனக்கு பன்னீரை பிடிச்சிருக்குன்னு சொன்னியா இல்லையா? அவன் உனக்கு புருஷனா கிடைக்கணும்னா வாயை மூடிக்கிட்டு இரு. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் அம்பிகா. இல்லப்பா, அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம். அதுக்கப்புறமும் அவர் என்ன கல்யாணம் செய்துகிட்டா செய்துகட்டும். இல்லைன்னா இப்படியே இருந்துட்டு போறேன். தெய்வம்னு ஒன்னு இருக்குப்பா. பித்தலாட்டம் தப்பு. அவளை உற்று பார்த்தார். சட்டென்று எழுந்தார். அவள் கையை பிடித்து இழுத்து சாமி படத்திற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார். பரபரவென்று 2 காகிதங்கள் எடுத்தார். ஒன்றில் விபூதி வைத்து கட்டினார், ஒன்றில் குங்குமம் வைத்து கட்டினார். அம்பிகா, நீ சொன்ன தெய்வத்துக்கிட்டே உத்தரவு கேட்டுடலாம். விபூதி வந்தா உண்மைகளை சொல்லிடலாம், குங்குமம் வந்தா சொல்ல வேணாம். என்ன சொல்ற? சாமி சொல்ற உத்தரவுப்படி நடந்துக்கலாம். இதுக்கு நீ சம்மதிக்கிறியா என்றார் ஆவேசமாக. தயக்கத்துடன் தலையசைத்தாள் அம்பிகா. 2 பொட்டலங்களையும் குலுக்கி படத்தின் முன்னால் மர ஸ்டாண்டில் போட்டார். கண்ணை மூடிக்கிட்டு நீயே எடுமா என்றார். அம்பிகா கண்களை மூடிக்கொண்டாள். நடுங்கும் விரல்களால் மெதுவாக துழாவி ஒரு பொட்டலத்தை எடுத்தாள். அவரிடம் கொடுத்தாள். அதை மெதுவாக பிரித்த ஆறுமுகம், பாருமா, இதான் நம்ம தெய்வத்தோட உத்தரவு என்றபடி அதிலிருந்த குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றியில் வைத்தபோது அம்பிகாவுக்கு சிலிர்த்தது. அத்தியாயம் 9. வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாமா என்றாள் பன்னீர்செல்வத்தின் தாய் கோமதி. ஆறுமுகமும் வெங்கடேஷும் மணமக்களை தொடர்ந்து வீட்டுக்குள் வந்தார்கள். பன்னீர், அம்பிகா கையில தீப்பெட்டி எடுத்துக்கொடு என்றாள் கோமதி. ஐயோ, அம்பிகா சிகரெட்டெல்லாம் பிடிக்க மாட்டாமா என்றான் பன்னீர். எல்லாத்துலயும் கிண்டலா உனக்கு? வீட்டுக்கு வந்த மருமகளை முதல் காரியமா சாமிக்கு விளக்கேத்த சொல்லு. பாத்தியா, உள்ள வந்ததும் வராததுமா மாமியார் தனமா மருமகளை வேலை வாங்குறியே, சும்மா இருங்க என்று செல்லமாக அதட்டின அம்பிகா குத்துவிளக்கை ஏற்றி திரியை தூண்டிவிட்டு அவன் அருகில் வந்து, வாங்க, உங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் என்றாள். இருவரும் கோமதி கால்களில் விழ கண்கலங்க சொன்னாள் அவள். அமோகமா இருக்கணும், எந்திரிமா. அலங்கரிக்கப்பட்ட கட்டிலில் பூக்கள் தூவப்பட்ட மெத்தை மேல் அவள் மடி மீது தலை வைத்து படுத்திருந்தான் பன்னீர்செல்வம். கமகமவென்று சந்தன ஊதுபத்தியின் மணமும் மல்லிகை பூக்களின் மணமும் தூக்கியது. ஏய், நிஜமா சொல்லணும், நீ எதிர்பார்த்தியா என்றான். எத? நான் உங்க அப்பா கிட்ட நம்ம கல்யாணம் பத்தி பேசுவேன்னு எதிர்பார்த்தேன். டூப்பு. எப்படி எப்படி எதிர்பார்த்த? உங்க மனசுல என்ன இருக்குன்னு உங்க பார்வையை பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டேன். நேரா உங்ககிட்டயே பேச நினைச்சேன். கூச்சமா இருந்துச்சு, பயமாவும் இருந்துச்சு. பயமா? ஆமா, நான் உங்களை என் அண்ணன் மாதிரி நினைக்கிறேன்னு நீ சொல்லிட்டா என்ன பண்றதுங்கிற பயம். இப்ப சொல்லு, ஏன் அன்னைக்கு அப்படி சொன்ன? என்ன சொன்னேன்? காதல்ங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, தகுதியும் வேணும். எல்லாருக்கும் அந்த தகுதி அமையறதில்லன்னு சொன்ன. சொல்லிட்டு கண் கலங்கின. இன்னைய வரைக்கும் எனக்கு அர்த்தம் புரியல. ஏன் அம்பிகா அப்படி சொன்ன? அவளுக்கு திக்கு என்றது. என்னவென்று விளக்கம் சொல்வது? என் நிலை நினைத்து அந்த சமயம் நொந்து போய் சொன்ன வார்த்தை அது. அதை எப்படி சொல்வது? தடுமாறினாள். அப்ப நான் யாரோ நீ யாரோ? இப்பதான் ஒன்னாகியாச்சே, சொல்லு அம்பிகா. வேணாங்க, விடுங்க, வேற பேசலாமே. இந்த நழுவல் எனக்கு பிடிக்காது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு சின்ன இடைவெளி கூட இருக்கக்கூடாது. எது பத்தி பேசவும் தயக்கம் இருக்கக்கூடாது. சொல்லு, எதா இருந்தாலும் சொல்லு, பரவாயில்ல. வந்து என்னோட அந்தஸ்தையும் உங்க அந்தஸ்தையும் நினைச்சு பார்த்துதான் அப்படி சொன்னேன். நினைச்சேன். காதல் அதையெல்லாம் தாண்டியது அம்பிகா. இப்ப என்ன சமாதானப்படுத்துறதுக்காக ஏதாச்சும் பொய் சொல்லியிருக்கலாம் நீ. ஆனா அந்தஸ்தை நினைச்சு தாழ்வு மனப்பான்மையோட நீ சொன்னதா? உண்மை பேசின பாரு, இதான் எனக்கு பிடிக்கும். வாழ்க்கையில பொய் ரொம்ப நாளைக்கு ஜெயிக்காது. அவளுக்கு சுருக்கென்றது. அமைதியாக இருந்தாள். இப்ப இதையெல்லாம் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்றியா? ஐயோ, நான் எதுவும் சொல்லல, நீங்க பாட்டுக்கு பேசுங்க. நீ சொல்லல,
ஆனா உன்னோட கண்ணு சொல்லுது, உதடு சொல்லுது அம்பிகா என்றவன் அவள் கழுத்து வளைத்து முகத்தை தன் பக்கம் நோக்கி நகர்த்தினான். அத்தியாயம் 10. சீக்கிரம் அம்பிகா, ப்ரீவியூ தியேட்டர்ல கரெக்ட் டைம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. முக்கியமா வர வேண்டியவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சா முன்னாலேயே படத்தை போட்டுடுவாங்க. காலையிலேயே சொல்லிட்டு தானே போனேன் என்று அவளை விரட்டியபடி பேண்ட் அணிந்து சட்டையை உள்ளே நுழைத்தான் பன்னீர். அதே ப்ரீவியூ தியேட்டரில் இவர்கள் சென்றபோது படம் போடப்பட்டு எக்கச்சக்கமான இசை அதிரல்களுடன் டைட்டில்ஸ் ஓடிக்கொண்டிருந்தது. இருட்டில் கண்களை பழக்கி கொண்டு சென்று காலியான சீட்டுகளில் அமர்ந்தார்கள். அது ஒரு குடும்ப படம். ஒரு இளைஞன், இளம்பெண் இடைவேளை வரை காதலித்தார்கள். இடைவேளைக்கு 2 நிமிடம் முன்பாக கல்யாணம் செய்து கொள்ள 10 பிரேமுக்கு முன்பாக சிகரெட் பிடித்தபடி அவளின் பழைய காதலன் வருகிறான். இடைவேளைக்கு பிறகு பழைய காதலன் அவளை பலவிதமாக மிரட்டுகிறான். கிளைமாக்ஸில் தன் கணவனிடம் அவள் உண்மையை சொல்ல அவன் அந்த 7 நாட்கள் ராஜேஷ் மாதிரி, அதனால் என்ன, இதுக்கு ஏன் பயந்த, முன்னாடியே சொல்லியிருக்கலாமே என்று சொல்லி பழைய காதலனை போலீசில் பிடித்து கொடுக்கிறான். படம் முடிந்து வெளியே வந்தபோது பன்னீர்செல்வத்தின் முகம் கடுகடுவென்று இருந்தது. ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்த விதத்திலேயே ஒரு கோபம் தெரிந்தது. என்ன படம் எடுத்திருக்கானுங்க, ஏற்கனவே காதலிப்பாலாம், அதை மறைச்சு கல்யாணம் பண்ணிப்பாலாம், பின்னாடி தெரிய வர்றப்ப அந்த புத்தி கெட்ட புருஷன் பரவாயில்லன்னு ஒத்துக்குவானா, ஸ்டூபிட். பின்னால் அமர்ந்து வந்த அம்பிகாவிற்கு பக் என்றது. இதய துடிப்பு அதிகரித்தது. அவ பழைய காதலனை விட்டு ஏன் பிரிஞ்சா, அதையே சொல்லாம மறைச்சான்னு தான் நியாயமான காரணம் சொல்றாளேங்க. காரணம் நியாயமா இருக்கலாம், புருஷன்கிட்ட மறைச்சது நியாயமா? அவ சூழ்நிலை அப்படிங்க. என்ன புடலங்கா சூழ்நிலை. பழைய காதல சொல்லக்கூடாதுன்னு அவங்க அம்மா சத்தியம் வாங்கிக்கிறாளே, அதுக்காக புருஷனுக்கு துரோகம் பண்ணலாமா? தன் மனைவி தன்னைத்தான் முதல் தடவையா தொடுறான்னு தானே அந்த புருஷன் நம்பினா. பழைய காதலன் கிட்ட சின்ன சின்ன சில்மிஷங்கள் நடந்திருக்காதா? அதையெல்லாம் மறைச்சிட்டு பத்தினி மாதிரி இந்த புருஷன்கிட்ட வேஷம் போட்டது என்ன நியாயம்? அம்பிகாவுக்கு வியர்த்து போனது. நானா இருந்திருந்தா வெளியில போடி நாயேன்னு அரைஞ்சு உதச்சு அனுப்பியிருப்பேன். அதனால என்ன பரவாயில்லன்னு பெரிய தியாகி மாதிரி பேசுறான் அந்த பொட்டப்பைய. என்ன தியாகம் வேண்டி கிடக்கு இதுல எல்லாம்? அம்பிகா எச்சில் விழுங்கினாள். என்ன அம்பிகா பதிலே பேச மாட்டேங்கிற? சினிமா தானே, இதுக்கு ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசி உங்க மூட கெடுத்துக்கிறீங்க? உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இது அந்த டைரக்டரோட சிந்தனை, நீங்க சொல்றது உங்க சிந்தனை என்றாள் அம்பிகா. அது சரிதான், படம் சென்டிமெண்ட் காரணமா நல்லா ஓடும். விமர்சனம் செஞ்ச எனக்கு அவமானமா இருக்கும். ஆனா என் கருத்துல மாற்றம் இல்ல. அன்ரியலிஸ்டிக் எண்ட். நடைமுறை வாழ்க்கையில அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பரவாயில்ல விடுன்னு எவனும் சொல்ல மாட்டான். வீட்டிற்கு வந்து சாப்பிட்டு உறங்கும் வரை அந்த படத்தை பற்றியே கோபமாக பேசிக் கொண்டிருந்தான் பன்னீர்செல்வம். என்னம்மா சொல்ற நீ என்றார் அதிர்ச்சியுடன் ஆறுமுகம். அவர் வீட்டிற்கு வந்திருந்த அம்பிகா சொன்னாள். ஆமாப்பா, நான் அவர்கிட்ட எதையும் மறைக்காம சொல்லிடுறதுன்னு தீர்மானிச்சுட்டேன். முட்டாள்தனமா பேசாத, நீ உண்மையை சொன்னா என்ன நடக்கும்? என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவார்ப்பா. பின்ன ஏன் இப்படி சொல்ற? உறுத்தல் இல்லாம வாழணும்பா. உண்மையை சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறது நல்லதுன்னு படுதுப்பா. அம்பிகா, குரல் உயர்த்தினார் ஆறுமுகம். இதுவரைக்கும் யாராச்சும் உன்னை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டிருக்காங்களா? இல்ல. நீயோ நானோ சொல்லாத வரைக்கும் இது யாருக்கும் தெரிய போறதில்ல. பின்னையே நீ பயப்படணும்? இத பாரு, சத்தியமா சொல்றேன், நீ மட்டும் என் வார்த்தையை மீறி உறுத்தல் அது இதுன்னு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு அவர்கிட்ட உண்மையை கொட்டி தொலைச்சன்னு வையி, அப்புறம் நடக்கிற விளைவுகளை பாக்குறதுக்கு உங்க அப்பா உடம்புல உசுறு இருக்காது. ஆமா அப்பா என்று அதிர்ந்தாள் அம்பிகா. அத்தியாயம் 11. அம்பிகா, பொள்ளாச்சியிலிருந்து பன்னீர் தபால் போட்டிருக்கான், இந்தா பிரிச்சு படி. உற்சாகமாக கவரின் ஓரத்தை கிழித்து கடிதத்தை வெளியே எடுக்க கவரில் இருந்து ரோஜா இதழ்கள் கொட்டின. அதை பார்த்த கோமதி, சரிதான், நிச்சயமா என்ன ஒரு வார்த்தை கூட விசாரிச்சு எழுதியிருக்க மாட்டான், நீயே படிச்சுக்கம்மா என்று புன்னகைத்து விட்டு சமையல் அறைக்குள் சென்றாள். கடிதத்தை பிரித்தாள். டியர் அம்பிக்குட்டி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இங்க வந்ததுல இருந்து நல்ல மழை. முதல் 3 நாள் ஷூட்டிங் எதுவும் நடக்கல. நேத்தும் இன்னைக்கும் தான் அரை நாள் ஷூட்டிங் நடந்தது. உங்க அப்பா சௌக்கியமா இருக்காரா? இன்னும் 10 நாள் ஆகும் நான் ஊருக்கு திரும்புறதுக்கு. அதை நினைச்சா எரிச்சலா இருக்கு. இங்க குளிர் அதிகமா இருக்கு. நீ பக்கத்துல இருந்தன்னு வச்சுக்கோ, உன் எலும்பெல்லாம் நொறுங்கி போயிருக்கும். நான் ஊருக்கு வந்து வட்டியும் முதலுமா 24 ஹவர்ஸும் உன்னை விட போறதில்ல, ஜாக்கிரதையாரு. அப்புறம் எங்க உன் லிப்ஸை காட்டு. போதுமா? பதில் எழுது. அடுத்த முத்தம் அடுத்த லெட்டர்ல தொடரும். அதுவரை உன் சறுக்கு மர இடுப்ப கிள்ளி விடை பெறுபவன் பன்னீர்செல்வம். அம்பிகாவுக்கு குறுகுறுப்பாக இருந்தது. கோமதி கையில் ஒரு கூடையுடன் வந்து, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், வர்றப்ப காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன், கதவை மூடிக்கமா என்றாள். சரி என்றவள் அந்த டிசைனை வரைந்து முடித்துவிட்டு எழுந்து வந்து வாசல் தாளிட சென்றபோது
இரு, நான் உள்ள வந்ததும் கதவு மூடலாம் என்று புன்னகையோடு சொல்லிக்கொண்டு நின்றான் தீபக். தீபக், இவன் எதற்கு இங்கே வந்திருக்கிறான்? அதான் எல்லாம் முடிந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு சிஸ்டர் என்றெல்லாம் சொல்லிவிட்டு போனானே. அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் உள்ளே வந்து நாற்காலியில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டான். என்ன விஷயம் என்றால் அவனை புரியாமல் பார்த்து. பேசலாம், கொஞ்சம் உட்காரு. சாரி, மரியாதை கொடுக்கணும்ல. உட்காருங்க மிஸ்ஸஸ் அம்பிகா பன்னீர்செல்வம். அமைதியாக நாற்காலியில் அமர்ந்தாள். முதல்ல அன்னைக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தையை அழிச்சிடலாம், அழிச்சிட்டு மேற்கொண்டு பேசலாம். அதாவது அன்னைக்கு சிஸ்டர்னு சொன்னேன் இல்லையா, அதை மறந்துரு. வேணும்னா சிஸ்டர் இன்லான்னு வச்சுக்கலாம் என்று கண்ணடித்தான். இத பாரு, மறுபடி வம்பு பண்ண வந்திருக்கியா? இல்லம்மா, எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் சரிதானான்னு தெரிஞ்சுக்கிட்டு போக வந்தேன். போன வாரம் ஒரு வேலையா நான் பாம்பே போயிருந்தேன். அங்க சம்புநாதன்னு ஒரு புரோக்கர், ஷேர் புரோக்கர் இல்ல, பொம்பளைங்களை சப்ளை பண்ற புரோக்கர். அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். சுகத்துல அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தனோட போட்டோ மாட்டி மாலை போட்டு வச்சிருந்தான். என்னப்பான்னு விவரம் கேட்டேன். அவனோட கஸ்டமரா இருந்து ஃப்ரெண்ட் ஆனவனா. ஒரு லாரி ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டானா. பேரு வரதராஜன்னு சொன்னான். அம்பிகாவுக்கு படபடப்பு ஏற்பட்டது. எச்சில் விழுங்கினாள். அவன் அத்தோட சொல்லிட்டு நிறுத்தி இருக்க கூடாதா? ஒரு மாசம் முன்னாடி தான் லைட் பாய் ஆறுமுகம் ஒருத்தர் பொண்ணு அம்பிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி தொலைச்சான். அட, நம்ம கிட்ட பத்தினி வேஷம் போட்ட அந்த அம்பிகாவான்னு எனக்கு ஆச்சரியமா போச்சு. ஜம்புநாதனும் கோயில்ல நடந்த அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தானா. அப்ப எடுத்த போட்டோ கூட வச்சிருந்தான். தேவைப்படும்னு 100 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிட்டேன். பாரு, இதுல இருக்கிறது நீயா இல்ல வேற யாராவது டூப் அம்பிகாவா? அந்த திருமண புகைப்படத்தை சட்டை பாக்கெட்டிலிருந்து எடுத்து காட்டி அவன் கேட்க அவளுக்கு லேசாக மயக்கமே வந்தது. பொம்பளைங்களை கூட்டி கொடுக்குற ஒரு மாமாவோட ஃப்ரெண்டும் அப்படித்தானே இருந்திருப்பான். உன்னை எத்தனை பேருக்கு வாடகைக்கு விட்டுருப்பான்? என்கிட்ட மட்டும் சிலுத்துக்கிட்டியே. டேய், நாக்குல நரம்பு இல்லாம பேசாத. நீ சொன்னதெல்லாம் உண்மை. நான் ஏற்கனவே கல்யாணமாகி விதவையானவதான். அவர் ரொம்ப மோசமானவர் தான். அவரால் நான் ஒரு நிமிஷம் கூட சுகப்படல தான். ஆனா என்ன கேவலப்படுத்தி பேசாத. ரைட்டு, கோச்சுக்காத அம்பிகா. இப்ப நேரா விஷயத்துக்கு வரலாம். உன் புருஷனுக்கு இந்த விஷயம் எல்லாம் சொன்னியாமா? இல்ல, நான் சொல்லட்டுமாமா? தயவு செஞ்சு என் வாழ்க்கையை கெடுத்துறாத. ரைட்டு, வாழ்க்கையை கெடுக்கல, ஒன்ன மட்டும், அதுவும் ஒரு தடவை மட்டும், அதுவும் உன் சம்மதத்தோட கெடுக்கிறேனே. என்ன சொல்ற? தீபக் கத்தினாள். ஷூ, கத்தாத. வெளியில யாராச்சும் கேட்டா நான் என்னவோ உன்னை கற்பழிக்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க? நான் உன் மேல ஆசை வச்சுட்டேன். சான்ஸ் கிடைக்கல. பன்னீர்கிட்ட வந்து சேர்ந்துட்ட. இப்ப சான்ஸ் கிடைச்சிருக்கு. விடலாமா? பன்னீர் இப்போ பொள்ளாச்சியில இருக்கான்னு எனக்கு தெரியும். அவன் வர்றதுக்கு 10 நாள் ஆகும்னு எனக்கு தெரியும். நீ தினம் மத்தியானம் 2 மணிக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்க பாண்டி பஜார் போயிட்டு வர்றதும் எனக்கு தெரியும். நாளைக்கு மத்தியானம் அதே மாதிரி 2 மணிக்கு அத்தைக்கிட்ட பர்ச்சேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாண்டி பஜார் வர்ற. அங்க மேனகா லாட்ஜ்னு இருக்கு. அதுல ரூம் நம்பர் 24ல நான் இருப்பேன். சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உனக்காக காத்திருப்பேன். நீ வரலன்னா என்று தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு பஸ் டிக்கெட் எடுத்து காட்டினான். பாத்தியா, பொள்ளாச்சி டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். 7 மணிக்கு பஸ்ஸு. நீ வரல, நான் புறப்பட்டுடுவேன். மறுநாள் காலை பொள்ளாச்சியில உன் புருஷனை பார்த்து போட்டோவையும் கொடுத்து அதிர்ச்சியையும் கொடுப்பேன். அப்புறம் அவன் உனக்கு என்ன கொடுப்பானோ வாங்கிக்க. யோசி, ஒரு தடவை என் இஷ்டத்துக்கு சம்மதிச்சுட்டு வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கிறது நல்லதா, இல்ல வீம்பு பிடிச்சு வாழ்க்கை பூரா அழுதுகிட்டு இருக்கிறது நல்லதான்னு யோசி. வரட்டுமா டார்லிங் என்று அவள் கன்னத்தில் தட்டிவிட்டு வேகமாக சென்றான் தீபக். உறைந்து போய் நின்றாள் அம்பிகா. கட்டிலில் விழுந்து வாய்விட்டு அழுதாள். ரொம்ப நேரம் அழுதாள். மணி பார்த்தாள். காலை 11 மணிதான் ஆனது. ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள். எழுந்தாள். மேஜைக்கு வந்தாள். காகிதம் எடுத்தாள். சரசரவென்று எழுதினாள். ஒரு கவரில் போட்டு ஒட்டி ஸ்டாம்ப் ஒட்டினாள். பன்னீர்செல்வத்தின் பொள்ளாச்சி விலாசம் எழுதினாள். வீட்டை விட்டு புறப்பட்டு தெருமுனைக்கு வந்து அங்கிருந்த போஸ்ட் பாக்ஸில் தபாலை போட்டுவிட்டு திரும்பி நடந்தாள். நடப்பது நடக்கட்டும். அத்தியாயம் 12. புரொடக்ஷன் பாய் வந்து, சார் உங்களுக்கு தபால் என்று கொடுத்துவிட்டு போனதும் அந்த கவரில் அம்பிகாவின் கையெழுத்தை பார்த்ததும் முகத்தில் பவுடர் அங்கங்கே திப்பி திப்பியாய் இருக்க அதை பற்றி கவலைப்படாமல் உற்சாகமாக, மாமா, அம்பிகா தபால் எழுதியிருக்கா என்று குரல் கொடுத்துவிட்டு கிழித்து கடிதத்தை வெளியில் எடுத்து படித்தான். அன்புமிக்க என் கணவர் அவர்களுக்கு. அம்பிகா வேதனையுடன் மன்னிப்புடன் எழுதி கொண்டது. உங்களுக்கு நான் தரப்போகிற அதிர்ச்சி தவிர்க்க முடியாதது. இனிமேலும் நாடகத்தை தொடர நான் விரும்பவில்லை. உங்களிடம் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் உண்மை பேச விரும்புகிறேன். நாங்கள் பம்பாயில் இருந்தபோது என் அப்பா எனக்கு திருமணம் செய்து வைத்தார். கடிதம் நழுவ இருந்தது. நடுங்கும் விரல்களோடு முகத்தில் செம்மை படர மேற்கொண்டு படித்தான். ஆனால் அவரோடு நான் வாழ்ந்தது 30 நரக நாட்கள்.
உலகில் உள்ள அத்தனை அயோக்கியத்தனங்களுக்கும் அவர் வாரிசு. தன் சாப்பாட்டில் உப்புக்கு பதிலாக தினம் என் கண்ணீரைத்தான் சேர்த்து கொள்வார். அவரிடம் நான் வாங்கிய அடிகளும் உதைகளும் உடலும் மனமும் நைந்து போன சூழ்நிலையில் அவர் ஒரு லாரி விபத்தில் மரணமடைந்தார். எனக்கு அதிர்ச்சிக்கு அந்த புறத்தில் ஆனந்தம் ஏற்பட்டதுதான் உண்மை. நான் தாலி இறங்கிய போது என்னை சுற்றி இருந்த முள்வேலி நீங்கியது போலத்தான் உணர்ந்தேன். மனமாற்றத்திற்காக அப்பா என்னை சென்னைக்கு அழைத்து வந்தார். என்னை பார்க்கிற ஒவ்வொருவரும் உச்சு கொட்டி துக்கம் விசாரிக்க வேண்டாமே என்றுதான் நான் விதவை கோலத்தை விரும்பவில்லை. கொஞ்ச நாட்களில் என் மோசமான வாழ்க்கைகளின் ரணங்கள் ஆறி தழும்புகளான சமயத்தில்தான் உங்கள் அறிமுகம் ஏற்பட்டது. இயல்பாக உங்கள் மேல் எனக்கு பிரியம் ஏற்பட்டாலும் என் உண்மை நிலை என்னை தவிக்க வைத்தது. என் தகுதி பற்றி அன்று நான் ஹோட்டலில் பேசியதும் அதனால்தான். நீங்கள் அப்பா மூலம் உங்கள் விருப்பம் சொன்னபோது மகிழ்ந்தேன். உண்மையை சொல்லி அதற்கு பின் நீங்கள் சம்மதித்தால் திருமணம் செய்து கொள்வதாக அப்பாவிடம் வாதாடினேன். அவர் ஏற்கவில்லை. உண்மையை சொல்ல வேண்டாம் என்றார். விபூதி குங்குமம் பொட்டலம் கட்டி போட்டு தெய்வ உத்தரவு கேட்டார். தெய்வ உத்தரவில் உண்மைகளை சொல்ல வேண்டாம் என்று வந்தது. எனவே நான் வாய்மூடி மௌனியானேன். ஆனால் திருமணத்திற்கு பிறகு நீங்கள் என் மேல் காட்டும் அன்பின் திக்குமுக்காடல் முழுவதும் அனுபவிக்க முடியாமல் அந்த உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. சொல்லிவிடுகிறேன் என்று என் அப்பாவிடம் சொன்னபோது நீ சொன்னால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று மிரட்டி என்னை மறுபடி வாய்க்கு பூட்டு போட செய்துவிட்டார். இன்று தீபக் என்னை சந்தித்தான். என் பழைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டு வந்து மிரட்டினான். அவன் ஆசைக்கு நான் இணங்காவிட்டால் உங்களிடம் வந்து உண்மைகளை ஆதாரத்தோடு சொல்வதாக மிரட்டிவிட்டு போனான். அவன் ஆசைக்கு இணங்கிவிட்டு உங்களோடு வாழ்க்கையை தொடரும் கேவலமான செயல் செய்வதை விட உண்மைகளை உங்களுக்கு தெரிவித்துவிட்டு ஏற்படும் விளைவுகளை துணிச்சலுடன் சந்திக்க முடிவு செய்தே இக்கடிதம் எழுதினேன். என் உடலில் களங்கம் இருக்கலாம், என் பழைய வாழ்க்கையில் களங்கம் இருக்கலாம், ஆனால் என் மனதில் களங்கம் இல்லை. என் வாழ்வில் என் மனதில் உங்கள் ஒருவருக்கு மட்டும்தான் இன்றும் இனி என்றும் இடம் உண்டு. நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். என்னை வெளியேற சொன்னாலும் தயார், அவமானப்படுத்தினாலும் தயார். ஆனால் என் மனசுக்குள் நான் உங்களோடு வாழ்ந்து கொண்டுதான் இருப்பேன். மன்னிப்பு கோரும் அல்லது தண்டனை கோரும் அம்பிகா. பாத்ரூமிலிருந்து வெளியே வந்த ஆறுமுகம், என்ன மாப்ள, என்ன எழுதியிருக்கா என்று கேட்க கண்கள் சிவந்து கோபத்தின் உச்சத்தில் இருந்த பன்னீர்செல்வம், ஏய்யா, என்ன இழிச்சவாயன்னு நினைச்சிங்களா? உங்க பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பண்ணியிருக்கீங்க அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து. எல்லாம் எழுதிட்டா, படிச்சு பாருங்க என்று அவரை நோக்கி கடிதத்தை எறிந்தான். அத்தியாயம் 13. ஒரு புலியின் ஆவேசத்துடன் டாக்ஸியை விட்டு இறங்கியதும் வீட்டுக்குள் நுழைந்தான் பன்னீர்செல்வம். சூட்கேஸை விசிறி அடித்தான். தன் அம்மா அமர்ந்திருப்பதை கூட அலட்சியப்படுத்தினான். எங்க எங்க அவ? ஏய் அம்பிகா, வாடி இங்க. சமையலறைக்குள் இருந்தவளை பார்த்து கத்தினான். நடுங்கியபடி மெதுவாக வந்தாள் அம்பிகா. எழுந்து கொண்ட அவன் அம்மா கோமதி, என்னடா, என்னாச்சு உனக்கு என்றார். அம்மா, உனக்கு தெரியாது. ஏண்டி இன்னும் இங்க நிக்கிற? என்ன யோக்கியதை இருக்கு இன்னும் இந்த வீட்டுக்குள்ள நீ நிக்கிறதுக்கு? போடி வெளிய. நான் கொலகாரன் ஆகிறதுக்குள்ள போயிடு. மருட்சியுடன் பார்த்தாள் அம்பிகா. டேய் இருடா, என்கிட்ட பேசு. வந்த நீ பாட்டுக்கு அவளை வெளியில போன்னு சொல்ற, என்ன விபரம் என்றாள் அம்மா. அம்மா, இந்த சண்டாளி ஏற்கனவே ஒருத்தனோட கூத்தடிச்சவ. இருடா, கத்தாத, அதுக்கு பேர் கூத்து இல்ல, கல்யாணம் என்ற அம்மாவை ஆச்சரியத்துடன் பார்த்தான் பன்னீர்செல்வம். அம்மா, உனக்கு எல்லாம் தெரியும்டா. நேத்து அந்த தீபக் வந்துட்டு போனப்ப நான் வெளியில போயிருந்தேன். உனக்கு லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணிட்டு இவ சமையல் கட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா தெரியுமா? கெரசினை எடுத்து தலையில ஊத்தி நனைச்சு பத்த வைக்க போனான். நல்ல வேளையா அப்ப நான் வந்துட்டேன். தீப்பெட்டியை பிடுங்கி எரிஞ்சிட்டு, பாவி மகளே என்னடி இதுன்னு கேட்டேன். அழுதுகிட்டே உன்கிட்ட லெட்டர்ல எழுதின அத்தனை விவரத்தையும் சொன்னான். அவ செஞ்சதுல பெரிய தப்பு எதுவும் இல்லைன்னு பட்டுது. நான் அவளை மன்னிச்சிட்டேன். அதே பெருந்தன்மையோட நீயும் அவளை மன்னிக்கிறதா முறை என்றாள் கோமதி. நீ பொம்பள, அவ அழுதுகிட்டே சொன்னதும் உருகிட்ட. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! ஒரு சின்ன விஷயத்துல கூட சுத்தமா இருக்கணும்னு நினைப்பேனேம்மா. எனக்கு அமைஞ்ச மனைவி சுத்தமா இல்லையே, இதை எப்படி நான் ஏத்துக்கிறது? இவளை பார்த்தாலே எனக்கு இப்ப அருவருப்பா இருக்குமா. இன்னொருத்தனை தொட்டவன்னு மனசுல நினப்ப வச்சுக்கிட்டு இவளோட எப்படிம்மா குடித்தனம் நடத்த முடியும்? நீ மன்னிச்சிருக்கலாம், என்னால முடியாது. அவ சொல்லாம இருந்ததுக்கு நியாயமா 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனா இனிமே என்னால இவ கூட வாழ முடியாது. அவளை போக சொல்லு என்றான் தீர்மானமாக. நான் போயிடுறேன். சாக போன என்னை ஏன் காப்பாத்தி சமாதானப்படுத்தினீங்க? இப்படி அவமானப்படுத்துறதுக்கா என்று அழுதாள் அம்பிகா. அம்மா, நான் போய் தலைமுழுக போறேன். இவளையும் சேர்த்து. திரும்பி வர்றப்ப இவ இங்க இருக்கக்கூடாது என்று நகர்ந்தான். நில்லுடா என்று ஓங்கி சொன்னாள் கோமதி. நின்றான்.
திரும்பி பார்த்தான். இவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எத்தனை மாசமாச்சு சொல்லு? 3 மாசமாச்சு. அதுக்கு என்ன? உனக்கு என்ன வயசு? 28. 3 மாசமா ஒரு உண்மையை மறைச்சவளுக்கு இதுதான் உன் தண்டனைனா 28 வருஷமா ஒரு உண்மையை மறைச்சவளுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லிட்டு போய் அவளுக்கும் சேர்த்து தலைமுழுகு. முகத்தில் ரத்தம் பாய தன் அம்மாவை பார்த்தான் அவன். அம்மா, என்ன சொல்ற நீ? தடுமாறினான். ஒரு பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்கிற இந்த சமயத்துல நான் இதை சொல்லாம இருக்க முடியலப்பா. என்ன சொன்ன? இவளை பார்த்தா உனக்கு அருவருப்பா இருக்கா? இவ சுத்தம் இல்லாதவளா? கட்டின புருஷனோட தான் வாழ்ந்திருக்காளே ஒழிய காசுக்காக உடம்ப விக்கலடா இவ. உனக்கு நான் கொடுக்க போற அதிர்ச்சிக்கு மன்னிச்சிடு. நான் உன் அம்மா இல்லடா. உங்க அப்பா வச்சிருந்த ஒரு வப்பாட்டியோட புள்ள நீ. உங்க அப்பாவுக்கு முன்னாடி பல பேர் அவளை வப்பாட்டியா வச்சிருந்தாங்க. அவ உன்னை பெத்துட்டு செத்துட்டா. குழந்தை இல்லாத நான் உன்னை வளர்க்கறதா சொல்லி வாங்கிக்கிட்டேன். நான் உன்னை அருவருப்பா பார்த்து வளர்க்கலடா. சுத்தம் சுத்தம்னு அடிச்சுக்கிறியே. எந்த சுத்த பின்னணியில நீ பிறந்தன்னு புரிஞ்சுக்கோ. அதுக்காக நான் உன்னை வெறுத்துடலடா. அம்மா என்று அலறினான். அவள் கால்களில் வந்து விழுந்தான். அம்மா அம்மா என்று வேறெந்த வார்த்தையுமின்றி அழத் துவங்கினான். அவனை தூக்கி நிறுத்தி அணைத்து கொண்ட கோமதி, வெளி சுத்தம் முக்கியம்தான், அதை விட மனசுத்தம்தான் ரொம்ப முக்கியம். அவ மனசு சுத்தமா இருக்கு. அவளோட குடும்பம் நடத்து. தலையை பிடித்து கொண்டு அப்படியே நாற்காலியில் விழுந்தான். கொஞ்ச நேரம் அழுது கொண்டே இருந்தான். நிமிர்ந்தான். தன் கண்களை துடைத்து கொண்டான். என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய அதிர்ச்சி இருக்கும்னு எனக்கு தெரியலம்மா. யார பத்தியும் அருவருப்பா பேச எனக்கு தாமா இப்ப யோகியதல்ல. எனக்கு விஷயத்தை தெரிவிச்சிட்டு தன் உயிரையே விட துணிஞ்சு கெரசின் ஊத்தி கூட இவளோட நேர்மையும் சுத்தமும் என் முரட்டு புத்திக்கு புரியாம போச்சுமா. எழுந்து அம்பிகா அருகில் வந்தான். அம்பிகா, நான் கடுமையா சொன்ன வார்த்தையெல்லாம் மறந்துடு. என்னை மன்னிச்சிடுன்னு இப்ப நான் தான் சொல்லணும். ஐயோ, என்னங்க இது என்று அவள் அவன் கால்களில் விழ அவளை தூக்கி நிறுத்தினான் அவன். மறுநாள் காலையில் குளித்துவிட்டு சாமி படம் முன்பு நின்று வணங்கி கொண்டிருந்த பன்னீர்செல்வம் முன்பாக வந்து நின்றாள் கோமதி. என்னப்பா, மனசு தெளிவாயிடுச்சா? இனிமே எந்த கலக்கமும் இல்லையே என்றாள். இல்லம்மா, அவளை நான் முழு மனசோட ஏத்துக்கிட்டேன். இதுல எந்த மாற்றமும் இல்லையே. இல்லம்மா, நாளைக்கு திடீர்னு மனசு மாறி வெளியில போடின்னு நிச்சயமா சொல்லிட மாட்டியே? மாட்டேம்மா. அவளே வெளியில போறேன்னு சொன்னாலும் உதச்சு வீட்டுக்குள்ள அனுப்புவேன். சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கேக்குறேன், எங்க அவளை பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. என்னம்மா, இன்னும் என்ன நீ நம்பலையா? சரி, சத்தியமா நான் அவளை எந்த சந்தர்ப்பத்திலையும் பிரிய மாட்டேன். போதுமா என்று அவள் கையை பிடித்து சத்தியம் செய்தான். அப்பாடா, இப்ப நான் உண்மையை சொல்லிடலாம் இல்லையா? உண்மையா? என்னம்மா மறுபடியும்? உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தது இதே வயிறு தாண்டா. மூக்கும் முகரையும் பார்த்தா தெரியல? அம்மா, நேத்திக்கு நீ பேயோட்டுறவன் மாதிரி கிடந்து குதிச்ச. உன்னை ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்காக அப்படி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் செஞ்சேன். உங்க அப்பா ரொம்ப யோக்கியமா வாழ்ந்துட்டு போனவருப்பா. ஒரு பேச்சுக்காகனாலும் அவரை தப்பா சொல்லிட்டோமேன்னு மனசு உறுத்துச்சு. அதான் இப்ப சொல்லிட்டேன். அம்மா என்று கண் கலங்கினான். இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ வருத்தப்படாதம்மா. ஒரு நல்லதுக்காகத்தானே அப்படி பொய் சொன்ன. அதே மாதிரி தன் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தானே உன் மாமனாரும் உண்மையை மறைச்சிட்டாரு. போய் அவர்கிட்ட முகம் கொடுத்து பேசு என்றாள். ஹாலில் அமர்ந்திருந்த ஆறுமுகத்திடம் வந்த பன்னீர்செல்வம், ஆத்திரத்துல எக்கு தப்பா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க மாமா என்றான். ஆறுமுகம் தன் விழிகளை துடைத்து கொள்ள இந்த கதை முடிவுக்கு வருகிறது. முற்றும்.